பாரத அன்னையின் அன்பு புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்களுடைய பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணாநகர் சட்டமன்ற பொறுப்பாளர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. 6 லட்சத்தை நெருங்கி இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்று இன்றைக்கு டெல்லியில் நடக்க இருந்த அந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய நடத்தும் கூட்டத்திற்கு கலந்து கொள்ளாமல் டபாய்ப்பதற்கு தமிழக அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம விரிவாக பதிவு செய்திருந்தோம். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை 10 மணிக்கு தலைமைச் செயலாளர் கிளம்பி டெல்லி சென்றிருப்பார். உள்துறை செயலர் மற்றும் உள்துறை சார்பு செயலர் ஆகியோர் மற்றும் அதிகாரிகள் நேற்றே டெல்லிக்கு சென்று விட்டார்கள். இப்போது போய் இவர்களுக்கு அந்த யூபிஎஸ்சி கூட்டத்தை அட்டெண்ட் செய்து அவர்கள் பரிந்துரைக்கும் அந்த 3 பேர் கொண்ட பட்டியலை வாங்கிவிட்டு வந்து அதிலிருந்து ஒருவரை டிஜிபியாக நியமனம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. நான் அதை ஏன் மகிழ்ச்சியாக தெரிவிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், சவுக்கு மீடியா மற்றும் தி ஹிந்து இந்த 2 ஊடகங்களை தவிர வேறு யாருமே இதை பற்றி பேசவில்லை. இந்த நேரத்தில் நாம் திரு மனித உரிமை செயல்பாட்டாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபின் அவர்களுடைய பங்களிப்பையும் சொல்லணும். அவர் தான் உச்சநீதிமன்றம் சென்றது. இந்த அதிகாரிங்க அவர்கள் இஷ்டத்துக்கு நாம் ஒரு திட்டம் போட்டு இதை செயல்படுத்தி விடலாம் என்று நினைத்து என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். மத்திய அரசுக்கு அந்த 9 பேர் அடங்கிய பட்டியலை அனுப்பிய பிறகும் வெங்கட்ராமனை நிரந்தர டிஜிபி ஆக்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டார்கள். அதாங்க சார், இப்போ இன்னைக்கு லீவ் போட்டுடலாம், யூபிஎஸ்சியோட மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு போக வேண்டாம்லாம் முடிவு எடுத்திருந்தாங்க. ஏன் சார் திடீர் மாற்றம்? பேசணும்ல, நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. யாருமே இதை பேசாமல் இருந்திருந்தால், இது விவாதமாகாமல் இருந்திருந்தால் இதை செய்து முடித்திருப்பார்கள். இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கதையை போட்டு உடச்ச உடனே மத்திய அரசு கவனத்தில் கொள்ளுமா? மற்றவர்களும் இதை கவனத்தில் கொள்வார்களா? இந்த பதவிக்கு வர இருக்கிற 3 அதிகாரிகளும் கவனத்தில் கொள்வார்களா? அவர்களுக்கு தெரிந்த மத்திய அரசு அதிகாரிகளும் மத்திய அரசியல்வாதிகளும் இருக்க மாட்டார்களா? அவர்களோடு அவர்கள் தொடர்பு கொள்வார்களா மாட்டார்களா? ராத்தோர்கள்லாம் ஊர்பட்ட பேரை தெரியும், 2 நாள் டெல்லியில் தான் இருக்கார் அவர். இந்த ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கதை அவர்களுக்கு தெரியாத, எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த ஃபோர்ஸ் இதை நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சென்றது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போகலாம். நம்ம வேலை பொது வெளியில் வச்சிடுறது, சம்மந்தப்பட்டவர்களோட கவனத்தை இதில் ஈர்க்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இதை வச்சிட்டோன்னா இதை பார்க்குற யார் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச நடவடிக்கை ஒன்று எடுப்பாங்க. அது போய் இதில் முடியும். அப்படித்தான் இது முடிந்திருக்கிறது. யூபிஎஸ்சிக்கு பெயர் பட்டியலை அனுப்பிய பிறகு வெங்கட்ராமனை நிரந்தர டிஜிபி ஆக்குவதற்கு சில கேவலமான முயற்சிகளை அருட்தந்தையும் அல்வா அதிகாரியும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். இப்போ பட்டியலில் இருக்கிறது 3 பேர். முதல் நபர் திருமதி சீமா அகர்வால். சீமா அகர்வால் ஒரு தலித் அதிகாரியை கொலை செய்ய முயற்சி செய்தார். அந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சார், அது வீடியோ வந்தது. இப்படி இவர் ஒரு கொலை முயற்சி குற்றவாளி என்று யூபிஎஸ்சிக்கு இமெயில், யாருன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு சமூக ஆர்வலர் இருப்பார். ராஜீவ்குமார் தேன்மொழி மாதிரியாங்க சார். அதான் இந்த நாள் நடைபாதையில் நடக்க முடியவில்லை, போராட்டம் செய்து தொல்லை செய்கிறார்கள், அது மாதிரி ஒரு சமூக ஆர்வலர். ராஜீவ்குமாரை பற்றி அந்த புகார் அனுப்பலை. ஏன்னா ராஜீவ்குமாரை அவங்களே கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்ட்டு விட்டுட்டாங்க. அடுத்து ராத்தோரை பற்றி, இவர் இணை ஆணையராக இருக்கும்போது இப்படி செய்தார். இங்கே கூட பார்த்தீங்கன்னா சில திமுக நிலைவித்தவான்கள் ராத்தோர் மோசமானவர் என்றெல்லாம் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ராத்தோர் மோசமானவர்னா இவங்கெல்லாம் யோக்கியமா? இவங்களை பற்றி நீ எழுதிட்டு நீ இதையும் சேர்த்து எழுதுனா நீ ஓகே. இவனுங்க பண்ணுற அயோக்கியத்தனம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரில. ராத்தோர் HOPF ஆகிற ராத்தோர் பரிசுத்த ஆவின்ட்டுலாம் இங்கே யாரும் வாதிடுவதற்கு தயாராக இல்லை. இவர்கள் யோக்கியமா? ஸோ ராத்தோரை பற்றி ஒரு நீல பட்டியல் அனுப்பிவிட்டார்கள். இப்போ 3 பேர் பட்டியலில் 2 பேரை கட்டியாச்சு, ரைட்டா? அடுத்து வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால் அண்டு வெங்கட்ராமன். ஸோ இப்போ 2 பேர் கட்டினா இன்னும் 2 பேருக்கு வேக்கன்சி இருக்குது, ரைட்டா? இப்போ வன்னிய பெருமாள் இருக்கார். வன்னிய பெருமாளை என்ன செய்வது? வன்னிய பெருமாள் மீது அனுப்புவதற்கு உரிய புகார்கள் இல்லாததுனால இவங்களே வன்னிய பெருமாள் ஒரு நேர்மையான அதிகாரி இல்லைன்னு இவங்களே எழுதிடுறாங்க கவர்மெண்ட்டு. இப்போ சீமா காலி, ராத்தோர் காலி, வன்னிய பெருமாள் காலியா, 3 பேர் போயிடுச்சா? அடுத்து யார் இருக்குது? மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன். இவங்க 2 பேரும் உள்ளே சேர்த்தோன்னா ராஜீவ்குமார், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன்.
இந்த 3 பேரை நீங்கள் அனுப்புங்க, 3 பேரில் நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதுதான் பிளான். இதான் நடக்க போதா சார்? நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் அனுப்பிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அவங்க ஐயோ ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்லையா, ஒரு 2 டோலோவை போட்டுக்கிட்டு கிளம்பி வா அப்படின்ட்டு பதில் சொல்லுறது ஒரு மாதம் ஆகிடும். அண்ணாமலை அவர்களை மாதிரி. அதுதான் டெங்கியோ இருக்குது, வெறும் ஃபீவரில். டெங்கியோட ஸ்ரீலங்கா வேறு போயிட்டாரு. அப்புறம் தொடர்ந்து நாம் பேசினோன்னே பலர் விவாதிப்பாங்க. அதை புரியுதுங்களா? நீங்கள் இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்க கேமராமேன் எடிட்டருங்களுக்கு இது முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், இங்கே பொதுமக்களில் பலருக்கு இது முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிகார வர்க்கம் பற்றி புரிந்தவர்களுக்கு இதோட முக்கியத்துவம் தெரியும்ல. ஓ லீவ் போடுறீங்களா, டிலே பண்ணுறீங்களான்னு நான் சொன்னது போல் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு ஏடிஜிபி இருப்பார், இல்லை ஒரு டிஜிபி இருப்பார், ஒரு ஐஜி இருப்பார். அவருக்கு அவரோட பேட்ச்மேட்டு பிரதமர் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார், ஐஏஎஸ்ஸா. என்ன பண்ணுவார், என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன உனக்கு எப்படி இந்த சவுக்கில் சொல்லியிருக்காங்க, பையன் கரெக்டாக தான் சொல்லுவான், மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. பிஎம் ஆஃபீஸ்லேருந்து எம்ஹெச்ஏக்கு ஃபோன் அடிப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது கான்ட்ராக்ட்ஸு? இது மாதிரி எத்தனை பேர் அடிப்பாங்க ஃபோனு. மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. நேற்று எனக்கு மாலை இது கிடைச்ச உடனே அவரே எனக்கு தகவல் சொன்னவரே சொன்னார், உனக்கு நீயே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிய, உன்னோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. நானும் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், பரவாயில்லை மீண்டும் சொல்கிறேன். இது வெறுமனே ஒரு அதிகாரியோட நியமனம் என்று இதை நாம் எளிதாக பார்க்க முடியாது. தமிழ்நாட்டோட காவல்துறையின் தலைவர் அது. அந்த பதவிக்கு வருபவர் சரியான வழிமுறையில் நியமிக்க வேண்டும். ஓகேவா? குறுக்கு வழியில் அந்த பதவிக்கு வரவேண்டியவர்களை தள்ளிவிட்டு குறுக்கு வழியில் நீங்கள் யாரையாவது கொண்டு வந்து உங்கள் விருப்பப்படி ஒரு மாநிலத்தையும் ஒரு மாநில காவல்துறையும் நடத்துவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் பலமுறை சொன்னேன், ஒழுங்கான டிஜிபி இருந்தான்னா ரீல்ஸ் வருமா அந்த மாதிரி, அதுக்காக தான் சொன்னால் நடந்துருச்சு. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறேன். அடுத்தது போ சார். இப்போ இன்னைக்கு யூபிஎஸ்சி மீட்டிங் போயிருக்காங்க, லிஸ்ட் இன்றைக்கே கொடுத்துருவாங்க. லிஸ்ட் இன்றைக்கே கொடுத்துருவாங்க, கையில் கொடுத்து விடுவாங்கன்ட்டு அவசியம் இல்லை மாலதி. ஆல்ரைட், மீட்டிங் கன்வீன்ட்டு மினிட்ஸ் ட்ராப் பண்ணி இருங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தமிழ்நாடு ஹவுஸில் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு தபால் கிடைக்கலன்ட்டு ஏதாவது சொல்லுவீங்க, கையிலே கொடுத்து விட்றோன்ட்டு அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் பை மெயில். அப்போ நம்மளுக்கு நிரந்தர டிஜிபி 1/10/2025 முதல் நாம் நிரந்தர டிஜிபியை எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, இவங்க தான் போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போனதல்லவா, அந்த வழக்கு வரும்போது ஒய்டி அப்பாயிண்ட் இன்சார்ஜ் டிஜிபின்னு கேட்டதும் இல்லை இந்த கதையெல்லாம் சொன்னோன்னே ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி சீக்கிரம் முடிவெடுக்கணும். யூபிஎஸ்சி முடிவெடுத்தவுடன் தமிழக அரசு உடனடியாக நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டும் அதில் போட்டுருச்சா. ஸோ இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. இதுக்கப்புறம் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவருக்கு இடமே இல்லை. ஸோ 1/10 நம்ம எதிர்பார்க்கலாம். 1/10 முன்னாடி 1/10 பிறகு டிலே பண்ண மாட்டாங்க. இல்லை சார், அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் தானே. என்ன அறிவிப்பு? இல்லை, இவங்கள தான் டிஜிபி இது பண்ண போகிற செய்தி விட 3 பேர் பட்டியலை தான் அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. அதுக்கு அறிவிப்பெல்லாம் வெளியிடணும்னு அவசியம் இல்லை. இவங்க நியமனம் பண்ணின பிறகு தான் வெளியிலே பொதுவெளிக்கே தெரிய வரும். நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீடை ஈர்க்கிறதுக்காக ஃபாரின் போவாங்க. அப்போ நம்ம எல்லாருமே கேட்ட கேள்வி தான், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் திரு இபிஎஸ் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்கிறாங்க. அதுக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க பதில் சொல்லும்போது வெறும் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு சார். எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்போ வேணா கொடுங்க, இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தா தான் புரியும் அவருக்கு, பரவாயில்லையா? நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், திரு ராஜாவுக்கு ஜொமேட்டோ டெலிவரி ஓட்டுறதுக்கு கூட போதுமான அறிவு கிடையாது என்பதை நான் பல முறை வலியுறுத்தி இருக்கிறேன். நீங்களாம் கூட நினச்சிருப்பீங்கன்னா ஒரு அமைச்சர் போய் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. நேற்று ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா, தெரிஞ்சா பேசுகிற ஸ்டைலில் பாருங்கள், இது மொக்க கேள்விங்க சார். நீங்கள் ஒரு தப்பு சொல்லிட்டீங்க சார். அன்னைக்கு டைட்டானிக் கப்பல் நிறையா முதலீடு அள்ளிக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. முதலீடு அள்ளிக்கு வந்தால் பேப்பரில் இருக்குங்க சார், ஒன்றுமே இல்லை, வெத்து பேப்பரை காட்டுறாரு சார். நீங்கள் அது இருக்கட்டும், இல்லாமல் போட்டும்பா. ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறேன், ஒரு மந்திரி வெளில இருக்குன்னா இதுதான் காட்டினான்னா, உங்கள் அப்பா மத்திய மந்திரியாக இல்லாமல், உங்கள் அப்பா அரசியல்வாதியாக இல்லாமல் இருந்தால் நீலாம் உண்மையிலே சொல்கிறேன் ஜொமேட்டோ டெலிவரி ஓட்டுறதுக்கு லாயக்கில்லை. தப்பாக ஆர்டர் இங்கே கொடுக்க வேண்டிய ஆர்டர் அங்கே கொடுத்துட்டு அங்கேயும் வேலை நீக்கம் செய்யப்பட்டு இருப்பாப்படி திரு டிஆர்பி ராஜா. உண்மையிலே அவ்வளோதான் அறிவு. நான் அவர் மேலே ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை இழித்து பேச வேண்டும்ன்றதெல்லாம் சொல்லலை. அவர் கூட பழகினவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஐயா அறிவே கிடையாது, இவ்வளோ வளர்த்தியாக இருப்பார், ஆளு தான் வளர்ந்துருக்காரு, அறிவு அவருக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லும்போது திரு இபிஎஸ் அவர்கள் என்ன ஏத்தோன்னு கேட்குறாரு. ஸோ அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா திமிரு அப்படின்னு சொல்கிறாரு. திமிரு கிடையாது, அவருக்கு விவரம் தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? விவரம் தெரியாததோடு சேர்ந்த திமிரு அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா? சிலருக்கு அறிவு செருக்கு இருக்கும், எனக்கு அறிவு இருக்குது அப்படின்றதுனால செருக்கு இருக்கும், அதனால தான் அதுக்கு செருக்குன்னு பேர். அறிவே இல்லாதவன்
செருக்கோடு இருந்தாலும் அதுக்கு பேர் ஆணவம். அதைத்தான் பழனிசாமி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னா, எனக்கு எது தெரியும் எனக்கு எது தெரியாதுன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அந்த கிளாரிட்டி இருந்துச்சுனாலே நீங்கள் முன்னேறிடலாம் லைஃப்பில். என்னென்னா எனக்கு இது தெரியாதுன்னு தெரிஞ்சால் அதை ஒன்றும் கற்றுக்குவீங்க. இல்லை அது எனக்கு தெரியாது, அந்த ஏரியாக்கிட்ட நான் போக மாட்டேன், ஓகேவா? ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் போய் சிக்கலை சந்திப்பானா? அது மாதிரியான நபர் தான் திரு ராஜா. நீங்கள் கவரப் பண்ணுறீங்க. எதிர்க்கட்சிகள் கேட்க தான் செய்வாங்க வெள்ளை அறிக்கை. என்னென்னா, கடந்த காலத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். திரு பழனிசாமி, சி விஜயபாஸ்கர் மற்ற அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்று சென்றபோது ஊர் சுற்றி பார்க்க செல்கிறார்கள். வெள்ளை அறிக்கை எங்கே? முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறீர்களே, எங்கே முதலீடுகள் வந்தது அப்படின்னு நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கிறீர்கள்ல. அவங்களாவது எப்போயாவது வாட்டி 4.5 வருஷத்தில் ஒரு முறை தான் அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க. நீ வருஷம் போகிறீங்க, எங்கேயா முதலீடுன்னு கேட்குறாரு. இதுவரைக்கும் வந்த முதலீடுகளால் 32 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாகும். அதில் 86% வேலை வாய்ப்புகள் உருவாகிவிட்டதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரே, அது எங்கே? வேடசந்தூரில் யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா சொல்லுங்கன்னு பழனிசாமி கேட்குறாரு. இதுக்கு நீ பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் இருந்தால் சொல்லுவாங்க சார், பதில் இல்லையே சார் உங்கள்கிட்ட. அதுவும் சார் அவர் வந்து எப்படி பேசுகிறாருன்னா, வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டிட்டு இருங்க ஒருத்தருக்கு பதில் சொல்லணும், உங்களுக்கு இல்லை, உங்களுக்கெல்லாம் புரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பதில் அவருக்கு இப்படி காட்டினா கூட புரியாது, அந்த மாதிரி பேசுகிறாரு. தெரியுதா? அப்போ எவ்வளோ ஒரு அறிவு குறைந்தவர் அமைச்சராக்கி இருக்கிறாருன்றது புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஆளை நீ மந்திரியாக வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியை ஃப்ரேம் பண்ணி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும்னா எப்படி நடக்கும் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி? தெரியுதா? அதுவும் எவ்வளோ முக்கியமான பதவி சார், தொழில்துறை அமைச்சர். இப்போ ஸ்டாலினோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுங்க நீங்கள். புரியுதாம்மா? நீங்கள் இப்போ ராசாவையும் டிஆர்பி ராஜாவையும் மந்திரியாக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அவர் பாலு ட்ரெஷரராக இருக்கார், சீனியரு. அவர் கோட்டாவுக்கு ஒன்று கொடுத்தாகணும். கட்சியை வாரிசு கட்சி தானே, ஒன்று கொடுத்தாகணுன்றது அவர் கொடுங்க. இவருக்கு நீ போய் சுற்றுலாத்துறையை பார்த்துக்கான்னு கொடுங்க. அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. போய் பூம்புகாரில் போய் கடற்கரை வர போய் உட்காந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்துட்டு இப்போ தொழில்துறை என்பது முக்கியமானது. அதற்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் வேணும். தங்கம் தென்னரசு வாஸ் டூயிங் எ வெரி டீசன்ட் ஜாப். ஈவன் மிஸ்டர் தியாகராஜன் வாஸ் ஆல்சோ டூயிங் எ டீசன்ட் ஜாப். இவங்க இந்த துறைக்கு பொருத்தமானவர்கள். புரிகிறதா? இந்த மாதிரி அரைகுறை அறிவோடு இருக்கக்கூடிய ஆணவம் பிடித்த தருக்கர்களை கொண்டு வந்து தொழில்துறை அமைச்சராக தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார் என்றால் ஸ்டாலினோட நிர்வாக அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது புரிகிறதா? சார் நீங்கள் அடிக்கடி இது மாதிரி சொல்லுவீங்க சார். எனக்கு அப்போ எப்படி தோணுன்னா, ஒரு அமைச்சரை பற்றி ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அவரோட பதில் வந்து சார் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், தொழில்துறை அமைச்சர் தான் வருமானத்தை ஈட்டி கொண்டு வரவங்க. அப்படி வராதனால என்ன ஆகும்னா, நம்மளோட கரண்ட் பில் உயரும், எல்லாமே உயரும், வரி உயரும், வருவாய் குறையுது இல்லை, உயருது சார். அப்போ மீண்டும் மக்களாகிய நமக்கு தான் அதிக பர்டன். ஆமாம், சுமை அதிகரிக்கும், மாநிலம் வளர்ச்சி அடையாது. ஸோ இது எவ்வளோ முக்கியமான விஷயத்தை அவர் கேட்குறாரு. திரு இபிஎஸ் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை வாங்கி பூஜை ரூமுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அவர் கேட்கல. அவர் அப்படி கொடுக்கும்போது நம்மளும் அதை பார்க்க தான் போகிறோம், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவரே சொல்கிறாரு, இங்கே எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்கன்னு. ஸோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இளைஞர்கள் அவ்வளோ பேர் அரசியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கொடுக்காம விளையாடிட்டு இருக்காரு சார். அது பார்த்து நேற்று ஒரு பிரச்சாரத்தில், கரூர் பிரச்சாரம் என்று நான் நினைக்கிறேன், அந்த பிரச்சாரத்தில் இதையும் திரு பழனிசாமி குறிப்பிடுகிறார். நீங்கள் வந்தால் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல, உங்களுக்காக தான் கேட்குறேன்னு சொல்கிறார். அவர் பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார். அப்போ அதை வந்து என்னமோ கிட்டத்தட்ட மற்றவங்க எல்லாம், நாம எல்லாரும் அந்த வந்த முதலீடுகளை நம்பிவிட்டது போலவும், பழனிசாமி மட்டும் நம்பாமல் கேட்பது போலவும் இருக்கிறது டிஆர்பி ராஜாவோட பேச்சும் தொனியும். அவர் வெள்ளை பேப்பர் காட்டினது என்ன எப்படி சார் இருக்குன்னா, நம்மள மாதிரி எல்லாரும் அறிவாளியா, மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாங்கன்னு நினைப்பா அவருக்கு. இந்த ஆணவத்துக்கு தான்ப்பா இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுன்றேன், புரியுதா? நீ பண்ணு, ஆட்சி நடத்தி நடத்தாம போ. கேட்குறாங்கன்னா வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கிறவங்க தேவைப்பட்டால் சமர்ப்பிப்போங்க. நான் இது சம்மந்தம் முதல்வர்கிட்ட பேசுகிறேன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. நம்ம அதிகபட்சம் இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்றைக்கி எப்படி விவாதிப்போனா, பாரு டபாகிரார் பற்றியா ராஜா, அவ்வளோதான். இந்த திமிரு பேச்ச ஜனங்க எப்படி பார்க்கலாம்? ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிட்டாருன்னு தான் சார் நான் பார்க்குறேன். இவங்களோட டிஎன்ஏ மாதிரி ஓசி பஸ் தானே, எஸ்சி தானே. நீ எவ்வளோ பேசியிருக்காங்க. மனு கொடுக்க வந்தவங்களை மந்திரி தலையில் அடித்து பார்த்துருக்கேன், மனு வச்சு தலையில் அடித்து. அப்போ உங்களுக்கு மனசில் பூரா இவங்க அத்தனை பேருக்கும் பணியார் புத்தி இருக்குது, தெரியுதா? நாங்கள் உனக்கு போனால் போதுன்னு சொல்கிறோம், கொடுக்குறோம்.
நீ ஓட்டு தானே போடுற, இந்தா பொறுக்கிட்டு போ, அந்த எண்ணம் இருக்குது தெரியுதா, ஓட்டு போட்டால் தானேடா வரும் 26. இபிஎஸ் அவர்கள் ஒரே போடா போட்டார் சார். வெற்று விளம்பரத்தை காட்டுறீங்களே, இதுதான் வெற்று விடியாச்சுட்டாரு சார். நேற்று ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை திமுக அரசும் தமிழ்நாடு அரசும் நடத்தியிருக்கு சார். இது எதுக்கு சார் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்த வேண்டிய தேவை என்ன சார்? இப்படி சினிமா நட்சத்திரங்களையும் திரைக்கலைஞர்களையும் அழைத்து வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலம் மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று இந்த கூட்டம் நம்புகிறது. முதல்வரே இதை நம்புகிறார். அதுதான் சிக்கல். அவனுக்கு தான் கூப்பிட்டு ட்ராமா போடுன்றாங்கன்னா இவரும் அந்த ட்ராமா எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிறார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் புத்தி ஒரே மாதிரி இருக்குது. அப்பா வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விடான்னு கூப்பிட்டு சினிமா நட்சத்திரங்கள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்குது. இங்கிட்டு கமல், இங்கிட்டு ரஜினி. பார்த்துருக்கேன் அந்த ஃபோட்டோ தேடிப்பார் இருக்கும். வாரம் பாராட்டு விழா. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் தான் அஜித் எந்திரிச்சு வெளிப்படையாக சொன்னார், நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். உங்கள் ஆளுங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிஎம் வர்றாரு வந்தே ஆகணுன்ட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்கள் பல்வேறு வேலையில் இருக்கோம், வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்கோம், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வர வேண்டியதாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு பேசின உடனே ரஜினிக்கு தைரியம் இல்லை. கலைஞர்ஜின்னு விட்டுட்டுருக்காள். அஜித் பேசின சூப்பர்பா அப்படின்னு ஏஞ்சின்னு கை தட்டினார் ரஜினி. அப்பா பண்ண வேலையை இவர் பண்ணுறாரு. என் ஃப்ரெண்டு தான் வெற்றிமாறன் மனசார வந்து பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். கட்டாயப்படுத்துகிறாங்களா சார்? சிவகார்த்திகேயன் ஏன்னா கட்டாயம்லாம் கிடையாது, சிஎம் வர்றாரு கொஞ்சம் வாங்க வரலன்னு சொல்லிட முடியுமா? ரெட் ஜெயண்டே அவங்க கையில் இருக்குது. மாரி செல்வராஜ் சிவகார்த்திகேயனை கூப்பிட்றாங்க, வரலன்னா பராசக்தி சம்பளத்தை நிப்பாட்டிடுறாங்க. பரவாயில்லையா, ஷூட்டிங் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் தொடங்கியிருக்குது. மாரி செல்வராஜ் அடுத்து இந்த நிறுவனத்தை நம்பி தான் இருக்கார். துணை முதல்வர் வச்சு படம்லாம் எடுத்திருக்காருல அவர். அதுக்கு பிறகு தானே அவர் கடைசி படம்னு நினைக்கிறேன் அது இல்லையா, மாமன்னன். இல்லை அதுக்கப்புறம் வாழை எடுத்தாருன்னு நினைக்கிறேன். உதயநிதிக்குமா? ஆமாம், உதயநிதி கடைசி படம் தான் ஆப்வியஸாக. அவர் பேசியிருக்கேன் நேற்று, அப்படியே கண்ணு கலங்க வச்சிருச்சு சார். இப்படி எல்லாம் செய்வதன் மூலம் எளிதாக வெற்றி பெறலாம் என்று நினைப்பது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் நங்கையர்களை அழைத்து நடனமாட விடுவது, கவிஞர்களை அழைத்து கவிபாட விடுவதுன்னு பார்த்துருக்கியா? கிட்டத்தட்ட இதானே. பொதுமக்களை கூப்பிட்டு அவங்க ஆட்சியை பாராட்ட விடுவது. அவங்க அப்பா இதே வேலை பண்ணார். தஞ்சையில் மன்னன் ராஜராஜ சோழனுக்கு சதை விழா நடைபெற்றது. 10,000 பரதநாட்டிய கலைஞர்களை ஒன்றாக நடனமிட வைத்து ஒரு பிரபலமான ஒரு பரதநாட்டிய கலைஞர் அந்த நடன நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு பரதநாட்டிய பள்ளின்னு அடையாறில் கிரவுண்டு, அரசு நிலம். இந்த ராஜாக்கள்லாம் நல்லா நடனமான பக்கத்தில் இருக்க அந்த முத்து மாலையை கழுத்தில் இருக்கிறத கட்டிதான். அந்த புத்தி தான் இது. லுக், நீங்கள் ஒரு நல்ல ஸ்கீம் போட்டிருக்கீங்க, நான் மறுக்கலை. அந்த நான் முதல்வனா நல்லா படிக்கிறாங்க, நான் அதை மறுக்கலை. அதுக்காக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற முதல்வர்லாம் படிக்காமல் எல்லாரும் வந்து போய் தீப்பிடி கம்பெனிக்கு வேலைக்கு போங்க நான் சொன்னாங்க, கொளுத்துவலைக்கு போக சொன்னாங்களா? காமராஜர் பண்ணாத சாதனையாப்பா நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸ்கூலே இல்லை இன்னைக்கு. அதுதான் இபிஎஸ் சொல்கிறாரு சார். ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, பல ஸ்கூலை மூடிட்டீங்க, இதில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு சும்மா விளம்பரம் பண்ணிக்கிறீங்களா? போட்டோ நீ வந்து பார்த்தேன்னா நீங்கள் இந்த ஏர்போர்ட்டிலிருந்து இங்கே சென்னைக்கு உள்ள நுழையிற வரைக்கும் இருக்க சாலைகளின் வழியிலே இருக்கக்கூடிய அத்தனை மெட்ரோ பில்லர்லையும் இதற்கான விளம்பரம் பார்த்தியா? ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் வந்து உங்களை வாழ்த்தணுமா? அப்போ இதெல்லாம் ஒரு ஷோவாக அரேஞ்ச் பண்ணுறாங்கன்றது தெரியுதா? இதில் நடிகருக்கு தான் ரசிகர் மன்றம், ரசிகர் மன்ற தலைவருக்கே ரசிகர் மன்றம் வைக்க வேண்டிய சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டு விடும் போல இருக்கு. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் திரு அன்பில் மகேஷோட நடிப்பு நேற்று தத்ரூபமாக இருந்தது. உருகிவிட்டேன். என்னை பற்றி பேசதான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடனெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்ல நினைக்கிறேன், போதுண்ணே என்ன எம்புட்டு கிளீசர் என்ன போட்டிருக்க, கண்ணில் டேமேஜ் ஆகிடு, கண் கலங்குறத பார்த்து ஆங்கர் டிடிஏ மேலே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க சார். இதெல்லாம் எந்த காலத்து டெக்னிக்குப்பா, உன் வயசு பசங்க நம்புவாங்களா? போதெல்லாம் சார் நேற்றுலாம் அந்த ஒரு பையனை விட்டு பேச விட்டாங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீமில் அந்த 1000 ரூபா வந்து மாணவர்களுக்கு தருவாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டானா, அவங்க அக்காவோ தங்கச்சியோ அதுக்கு செலவுக்கு இது பண்ணிட்டானா, இத்தனைக்கும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து வேலை இருக்காதான், ஒரு நாள் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு நாளில் வேலை இருக்குமா, அதுக்கும் அவங்க வீட்டுக்கு அந்த 1000 ரூபா வச்சு செலவு பண்ணுறானா எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நான் பார்ட் டைம் வேலை பார்க்குறேன், அங்கே போய் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் அந்த 1000 ரூபாய் வச்சு தான் எல்லாம் பண்ணுறேன், அப்புறம் இது ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறேன். இதெல்லாம் என்ன சார் எழுதி கொடுத்து அப்படியே பேசுகிற மாதிரி இல்லையா சார்? ஒரு உணர்வு நம்ம ஃபேஸ்லேயே தெரியுமில்ல, ஒரு உணர்வு பூர்வமாக பேசுறது. அந்த தம்பி என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எப்போ இந்த 1000 ரூபா கொடுத்தாங்களோ நின்றுட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் அப்படிங்கிறாரு. சார் எனக்கு புரியல, 1000 ரூபாய் எந்த காலேஜில் ஃபீஸ் கட்டியிருக்காங்க?
ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கூட 1500 இது இப்போ மினிமம் அது கம்மியெல்லாம் ஃபீஸ் இல்லை. ஃபீஸ் இல்லை சார். ஃபீஸ் இல்லை. தனியார் கல்லூரியில் 1 லட்சம் 2 லட்சம்னு கொள்ள அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது. அரசு கல்லூரினே வச்சுக்கலாம்ப்பா, அரசு கல்லூரினே வச்சுக்கலாம், கூடுதலாக இருக்கும். எனக்கு காண்டான விஷயத்த சொல்லிடுறேன். அதே மேடையில் மருத்துவ மாணவர்கள்லாம் நின்று இது கோட்டு ஸ்டெத்து போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒருத்தர், நான் இந்த மாதிரி என் தந்தை இப்படி இருந்தார் அப்படின்ட்டு. அதில் ஒரு பையன் அவனுக்கு சொல்லி கொடுத்தது பேசுகிறான். என்னோட தாயார் துப்புரவு தொழிலாளியாக இருந்தாங்க அப்படின்னு மைக்கெட்டு. தம்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுறேன். ஒரே ஒரு திருத்தம், துப்புரவு தொழிலாளின்னு சொல்லாதீங்க. நம்ம ஆட்சியில் அவங்களுக்கு தூய்மை பணியாளர்னு பேர் மாற்றிட்டாங்க. நன்றி. அம்மா வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க. தம்பி டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம், உங்கள் அம்மா பணியாற்றின பணியை பற்றி சொன்னீங்க, அது தூய்மை பணியாளராக மாற்றிட்டோம் நம்ம அரசில். அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. சரியா? நன்றி. மாநகராட்சி தொழிலாளிங்க 12 நாளாக போராடினவன ராத்திரி லட்டியை விட்டு அடிச்சு தூக்கின்னு போய் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் வேலை கிடைக்காம தெருவில் அலைஞ்சுன்னு இருக்கிறான். அவன் செட்டிங் பண்ணி அடுத்த நாள் வடையும் இந்த பொங்கலும் கொடுத்துக்கிட்டு விளம்பரம் பண்ணிட்டு கூலி படம் பார்க்க போறாரு. அன்னைக்கு அந்த துப்புரவு தொழிலாளிங்க வயிற்று பொழப்புக்காக அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து ரோட்டில் போராடிட்டுங்க, போய் கூலி சினிமா பார்த்துட்டு வந்துட்டு, தம்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன பண்ணோன்னே தெரிலப்பா அந்த ஆளுக்கு. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இது ஒரு ஸ்கிரிப்ட் யாரோ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி பேசுவாங்க, அந்த பையன் வந்து இப்படி சொல்லுவான், சொன்னோடனே நீங்கள் டக்குன்னு மைக்கை வாங்கி இப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, ஒரு முதல்வராக இருப்பவர், யோ நாயா பண்ணுகிறீங்க, நான் சிஎம்யா, இப்படிலாம் பண்ண வேணாயா, சொல்லணுமே வேணாமா, சந்தோஷமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இந்த உங்களோட இந்த கோமாளித்தனங்களுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையே பயன்படுத்துகிறீர்கள் என்பது தான் இதில் வேதனை. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நேற்று ஒரு பையன் போயிருக்கான். அதில் எனக்கு 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 என்ன புரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன்னா, நிதிஷ் வயசு பசங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு. என் வயசுக்கு எனக்கு திமுகன்ற கட்சியோட வரலாறு தெரியும், கருணாநிதியோட ஆட்சியை பார்த்துருக்கிறேன், அவருடைய திறமை புலமை எல்லாமே தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களையும் தெரியும். ஆனால் உன்னோட ஜென்ரேஷனை உதயநிதி தான் நேராக பார்க்குறீங்க. இன்னொன்று, நீங்கள்லாம் இந்த இன்ஸ்டா ஜென்ரேஷன், ரைட்டா? இந்த இன்ஸ்டா ஜென்ரேஷன்ட்ட இந்த ட்ராமா எடுபடுமா அப்படின்றது தான் எனக்கு யோசனையாக இருந்தது. நேற்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்ட ஒரு பையன் அங்கேருந்தே டெக்ஸ்ட் பண்ணுறான், அங்கிள் எல்லாம் ஒரே தமாஷாக இருக்குது அங்கிள், அநியாயத்துக்கு உருட்டுறாங்க, எங்களையே பேச வச்சு உருட்டுறாங்க, எங்கள் காலேஜில் கட்டாயம் போய்த்தாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாக தொழில்நுட்பம், அந்த பையன் என்கிட்ட பேசின பையனும் இன்ஜினியரிங் காலேஜ் பையன், தொழில்நுட்ப கல்லூரி இயக்ககம், அதாவது இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக்லாம் சேர்த்து ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இப்போது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கெல்லாம் சேர்த்து டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்கும், டெக்னிக்கல் பாலிடெக்னிக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கெலாம் சேர்த்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கும். இப்போது அந்த பதவியின் துறை தலைவராக இருக்கக்கூடிய திருமதி இன்னசென்ட் திவ்யா IAS ஆல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸுக்கு 24/9/2025 அன்று எழுதிய கடிதத்தின் நகலை அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் அலுவலகத்திலிருந்தே ஒருவர் அனுப்பி வைத்தார். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆர்கனைசிங் ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் செலிப்ரேட்டிங் தமிழ்நாடுஸ் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஜேர்னி இன் எஜுகேஷன் ஆன் 25th September ஃப்ரம் 4 PM to 8:30 PM அட் ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம். அப்புறம் தெலுங்கானா சிஎம், தமிழ்நாடு சிஎம்லாம் வராங்க. டு என்ஷூர் வைடர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நீங்கள் இதை கவனிக்கணும், தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும், ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், லைவ் ஸ்க்ரீனிங் ஆஃப் த ஈவெண்ட் ஷால் பி அரேஞ்ச்ட் இன் எவ்ரி காலேஜ் ஆஸ் பர் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சென்னையில் இருக்க கல்லூரியில் நேரம் வந்துடணும், மற்ற கல்லூரியில் நீங்கள் கட்டாயமாக கையை கட்டி போட்டு வீடியோ பார்க்க வச்சுருக்காங்க. என்ன சார் இருக்குப்பா, என்னென்ன செய்ய வேண்டும், ப்ளீஸ் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வென்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ், காலேஜஸ் ஷால் ஆர்கனைஸ் ஸ்க்ரீனிங் இன் அன் ஆடிட்டோரியம் ஓப்பன் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த். ஸ்க்ரீனிங் லிங்க், அஃபிஷியல் ஈவெண்ட் லிங்க் வில் பி ப்ரொவைடட் பை, நாங்கள் அந்த லிங்க்கை தரோம், நீங்கள் இதை எப்படிலாம் போடணும். ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அட்டெண்ட் அண்ட் ரிமைன் டில் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். Adequate staff must be in college to maintain discipline and guide students. 8:30 வரைக்கும் 9 மணி வரைக்கும் நடத்துவாங்க, 9 மணி வரைக்கும் உட்காந்து கேட்கணுமா? ஆமாம், இருக்கே டைமும் இதிலே போட்டிருக்காங்கப்பா, 4லேருந்து 8:30 வரைக்கும் 4.5 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கணும்னு இருக்காங்க. இதோட இது இந்த லெட்ரு டு அட்ரஸ் டு ஆல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிடெக்னிக் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இதுக்கப்புறம் இந்த இன்னசென்ட் திவ்யா வாய்ஸ் நோட்டு போட்டு நீங்கள் எல்லோரும் வந்துடணும்,
ப்ராப்பராக என்னென்னலாம் பண்ணணும் வாய்ஸ் நோட்டு போட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இது போல் கலை அறிவியல் கல்லூரிகளும் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். Dear principals of Polytechnic and Engineering Colleges, நாளைக்கு afternoon 4 to 8 is Honorable Chief Minister's function. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற அந்த ஹெட்டிங் கீழே ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. போத் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நேரு விளையாட்டரங்கத்தில் நடக்குது. இதை நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க் எல்லா காலேஜஸ்லேயும் நீங்கள் யூ ஷுட் என்ஷூர் தட் இட் இஸ் ஸ்க்ரீன்டு. லைவ் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ காலேஜில் 4 to 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனிங் நடக்கணும். ஏதாவது ஒரு சென்ட்ரல் பிளேஸில் நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் ஏற்பாடு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வைக்கணும். இதுக்கு உண்டான ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஆல் பிரின்சிபல்ஸ் கைண்ட்லி டேக் நோட். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. எவ்வளோ பேர் இது ரொம்ப வித்தியாசமான ப்ரோக்ராமு. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸே பேச போகிறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இந்த திட்டங்களை பற்றி பேசுவாங்க. தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன், அப்புறம் சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இதிலெல்லாம் எப்படி அவங்க பெனிஃபிட் ஆனாங்கன்னு பேச போகிறாங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அரேஞ்ச் ஃபார் ஸ்க்ரீனிங் இன் ஆல் த கேம்பஸஸ் அண்ட் சென்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். தேங்க்யூ. இது அப்பட்டமான தேர்தல் பிரச்சாரமாக இல்லையா? இவங்க ஒரு புறம் என்றால் இந்த பத்திரிகையாளர்கள் ஊதுறதை பார்த்தா தான் எனக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு, படி என்றும் சொல்லும் முதல்வரை தமிழகம் இதுவரை பார்த்ததில்லை. பழனிசாமி என்ன படி அதை மாடுமைன்னு சொன்னார்? எனக்கு மாடுமைன்னு சொல்கிற ஒரே அரசியல் தலைவர் அண்ணன் சொல்லாங்க. இல்லையா, சொல்லலை. நான் சொன்ன உடனே நீ அண்ணன்ற. ஜெயலலிதா படிக்காதுன்னாங்களா? அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களால் முடிந்த கல்வி புரட்சியை செய்திருக்கிறார்கள். அன்னைக்கு இப்போது இருப்பது போல் ஊருக்கு பஸ் இல்லை, மினி பஸ் இல்லை தம்பி. சைக்கிள் இந்த மாதிரி தான் கொண்டு வருது பெண்களுக்கு. எங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா ஊரில் இன்னைக்கு வரைக்கும் டவுனுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும் தம்பி. வரப்பும் கிரப்பும் இருக்கும். என்னென்னா நடுவில் ஒரு ரயில்வே கிராசிங் வருது. இதனால் பஸ்ஸு செட் ஆகலை. பஸ்ஸுனால் ரொம்ப சுற்றிக்கிட்டு வரணும் கிராமத்துக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணிவிட்டு நடந்தே போவோம். ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் அதுதான். கிராமத்தில் ஒரு 5-6 கிராமத்துக்கு சேர்த்து இங்கே பால்வாடி ஸ்கூலு கிராமத்துக்கே இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னா அதான் 5th வரைக்கும் இங்கே வச்சுருப்பாங்க. அந்த 6thலேருந்து ஹை ஸ்கூலு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இந்த சைக்கிள் எவ்வளோ ஒரு உபயோகமாக இருந்துச்சு தெரியுமா பெண்களுக்கு? ஏடிஎம்கே பேரில் கொண்டு வந்த ஸ்கீமு மெயினாக அந்த அம்மா அதை கொண்டு வந்ததுக்கு காரணமே ஃபஸ்ட்டு விமனுக்கு, கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பாய்ஸ்க்கு எக்ஸ்டெண்டு. அவங்களால முடிஞ்ச புரட்சி பண்ணியிருப்பாங்க. காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டு, சாப்பாடு போடியா, சாப்பிடணுன்றதுக்காக வருவியா. அன்னைக்கு ஒருவேளை சோறு கஷ்டம். கரெக்டாக ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்க இந்த பசியார வயிறு பசி ஆறும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்க அனுப்பிச்சி விட்டாங்க. அன்னைக்கு அவங்களால முடிஞ்ச புரட்சி. இன்றைக்கி சோறு போடுறத புரட்சின்னு இன்றைக்கி சொல்ல முடியுமா? இவங்க ரொம்ப முக்கியமாக தங்களின் மிகப்பெரிய சாதனையாக இவர்கள் பேசுவது காலை சிற்றுண்டி திட்டம். கரெக்டுங்களா? இன்றைக்கி ஃபேராக பேசணும். நம்ம காலையில் சோறு கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வறுமை தாண்டவமாடுது. கிராமத்திலலாம் பழையதை தின்றுவாங்க காலைல. ரைட்டா? அங்கே என்ன எல்லா கிராமத்தில் இட்லி தோசையாப்பா வீட்டில்? இல்லை சார், பழைய தின்ட்டு போயிடுவாங்க. அப்போ டவுனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏதாவது அவைலபிள் பண்ணிட முடியும். ஆனாலும் இந்த திட்டத்தை நாம் ஏன் வரவேற்கிறோம் என்றால், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு காலையில் இந்த குழந்தைகளுக்கு உணவு போடுவது ஒரு சுமை. அதுவும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க திங்காதுங்க. இது ஒரு வேலை. இதுக்காக இதுங்களுக்கு தனியாக சமைச்சிட்டு கணவருக்கு தனியாக சமைக்கணும். இந்த சிக்கல்லாம் இருக்குது. இங்கே காலை சிற்றுண்டி அந்த குழந்தைகளுக்கு பிடித்தது போன்ற உணவு இருந்துச்சுன்னா அது திங்கிறதுக்காவது பிள்ளைங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போய்டும். இது அவங்களுக்கு ஒரு சுமை குறைவுன்றதுனால வரவேற்கிறோம். அதுக்காக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்த பிறகு தான் பிள்ளைங்க முத படிக்க ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி நேற்று ஃபங்க்ஷன் வச்சு உங்களை நீங்களே கொண்டாடிக்கிறீங்களே. அப்படி பார்த்தா அந்த உணவுலாம் புழுவாக இருக்குன்ற வீடியோக்கள்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சார். நாங்கள் அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்குது நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்குது. அதனால எடுத்து போடுறோம். திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. அதனால எங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுங்க. அதை நேற்று மேடையில் இந்த டிடிஏக்கா இருக்காங்க, ஆங்கர் அக்கா, அவங்ககிட்ட காமிச்சு அவங்கள எங்கே எப்படி இருக்குது இந்த சோறா கொடுக்குறாங்க எல்லா அரசு பள்ளிகள்லையும் அப்படின்ட்டு சாப்பிட்டு
சூப்பரா இருக்கே, இந்ததான் சார், இந்தாங்க சார் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு பார்த்ததும் ஐயோ என்னடா இப்படி சொல்லிக்கிருக்காங்க, என்ன வீடியோல ஃபுல்லாக வந்துருக்கு, புழுவா இருக்கு, வாயில வைக்க முடியல, முட்டையும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இப்படி உருட்டிக்கிருக்காங்க. இதெல்லாம் எங்க சார் போய் சொல்றது இந்த அநியாயத்தை? ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். இதனாலெல்லாம் ஜெயிச்சிடலான்ட்டு நினைக்கிறாங்கப்பா. ஆனால் எனக்கு நான் சுட்டி காட்டுறேன், இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. மோசமான தோல்வியை சந்திக்க போகிறாங்க நிதிஷ், எழுதி வச்சுக்கோ. அதாவது மெதப்பில் இருக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வோம், புரியுதா? அந்த பக்கம் அதிமுக பாஜக 2 சைடு அட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? இந்த பக்கம் குடும்ப ஆட்சின்ட்டு புதுசாக கட்சி ஆரம்பித்த தம்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒய்யாரமாக உட்கார்ந்து உல்லாசபுரியில் வேடிக்கை பார்ப்பது போல மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தில் இருக்கிறீர்கள். இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலையே நீங்கள் இன்னும் அட்ரஸ் பண்ணலை. சிக்கலே இனிமேல் தான் வர தொடங்க போகுது. ஸோ இவங்க இப்படி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் மாலதி நான் 100% இவங்க தோக்குறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? இது நல்லது, நடக்கட்டும். இந்த விழாவே அரசு பணத்தில் தானே சார் செலவு பண்ணும்? ஆமாப்பா, அரசு விழா பார்த்து இந்த கமிஷன் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அட்ரஸ் பண்ண லெட்டர் சொன்னேன்ல நான். நீங்கள் இது போட சொல்லுங்கள், இந்த லெட்டர் போடுங்க, அவங்க இன்னசென்ட் திவ்யாவோட ஆடியோ மெசேஜையும் போடுங்க. காலம் சென்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோட சிபிஐ கோரிக்கை கேட்டாங்க. சிபிஐ விசாரிக்கலாம்னு நீதியரசு சொல்லிட்டாங்க சார். அதோட ஆர்டர் வரலன்னு சொல்லியிருந்தீங்க, வந்துடுச்சாங்க? ஆமாம்மா, வந்துருச்சு, நேற்றே வெளியாகி விட்டது. நான் இது சிபிஐக்கு இந்த விசாரணை மாற்றப்பட்டது என்று மட்டும்தான் செய்திகளில் வெளியே வந்தது. சென்னை மாநகர காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து விட்டார் நீதிபதி. இன்னைக்கு டேட்டில் தெர் இஸ் நோ சார்ஜ் ஷீட். தி கேஸ் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ சிபிஐ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண. நான் என்ன ரீசன் சொல்லியிருக்கிறாரு இந்த சிபிஐக்கு மாற்றுறதுக்குன்ட்டு நான் ஒரு சொன்ன நிகழ்ச்சியில், சென்னை மாநகர காவல்துறை செய்திருக்கக்கூடிய புலனாய்வு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இல்லை. ஒரு வழக்கில் அடிப்படையான விஷயம் கண்ணால் பார்த்த சாட்சிகள் கொலையாளிகளை அடையாளம் காட்டும் வகையில் அடையாள அணிவகுப்பு நடத்துவது. அந்த அடையாள அணிவகுப்பை கூட இவர்கள் நடத்தவில்லை. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை கூட சாட்சியாக சேர்க்கவில்லை. ஆம்ஸ்ட்ராங்கோடு நெருங்கி பழகியிருந்த, அவரது அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நன்றாக அறிந்திருந்த திரு அமல்ராஜ் அவர்களை இதில் சாட்சியாக சேர்க்கவில்லை. 7000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை என்று மேம்போக்காக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவ செந்தில் மற்றும் இன்னொரு அவர்களை கைது செய்யும் முயற்சிகளை காவல்துறை எடுத்ததாக தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் கொலை செய்யப்பட்டவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் என்ற காரணத்தால் அதற்கு ஏற்ற முறையில் இந்த புலனாய்வை சென்னை மாநகர காவல்துறை நடத்தவில்லை. இதன் காரணமாக இந்த குற்றப்பத்திரிகை இந்த நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டு சிபிஐ இந்த புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இவர்கள் சென்னை மாநகர காவல்துறை நான் அப்பீலுக்கு போகிறாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். இவர்கள் விரைவாக இந்த மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் சார்? இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருப்பது யார்? கவாய், திரு கவாய், ரைட்டுங்களா? திரு கவாய் அவர்களே ஒரு தலித் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்த பிறகுதான் நீதிபதி ஆகிறார். பலருக்கு வெளியில் தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 1ஆம் நினைவு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தான், தம்பியை வந்திருந்தேன். அப்படி சிலை இருந்துச்சா, சிலையெல்லாம் திறந்து வச்சாங்களா, நம்ம போய் மலர் வளையம் வச்சோமா. அந்த நிகழ்ச்சிக்கு திரு கவாய் அவர்களுடைய தாயார் வந்திருந்து கலந்து கொண்டார். அதனால ஒரு இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்னு நான் சொல்லலை. ஒரு தலித் தலைவரோட முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் தலைமை நீதிபதி என்று நான் சொல்கிறேன். அதனால் அவர் இருக்கும்போதே விரைவாக இந்த வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்பதை நான் ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்கள், டிலே ஆகுது. ரோகதி யார் வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விரைவாக இந்த வழக்கை மேல்முறையீட்டை தாக்கல் செய்யுங்கள். இல்லை மேல்முறையீடு போகிறாங்கன்னு உறுதியா சார்? நீ அருணா இருந்தால் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றிக்கணும், போய் தான் ஜெயிலுக்கு போயிடுவப்பா, ஜெயிலுக்கு போயிடுவேன். ஒரு ட்ரை என்னங்க சார்? வேறு வழி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலலாம் திரு அருண் ப்ரெஸ் மீட் கொடுத்தது சரியா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதாவது எடுக்கணுமான்னு பாருங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கே மேல்முறையீடு பண்ணி தடை வாங்கிட்டாங்க. அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு ஆடலியாக இருக்கக்கூடிய திரு ஆசீர்வாதம் என்ற துணை ஆணையர் சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கவே கூடாது என்று நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்.
அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதால் ஆடலி வேலைக்கு தான் லாய்க்கு அப்படின்னு. அதற்கும் திரு வேல்முருகன் அவர்களிடமே, நீதிபதி அவர்களிடமே மறு ஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்து அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் நிச்சயமாக போவாங்க. இன்னொன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, அருண் வில் கோ டு ஜெயில். சிபிஐ இந்த கேஸ் எடுத்துச்சுன்னா அருண் ஜெயிலுக்கு போகிறார். எழுதி வச்சுக்க. டாக்டர் விஜயகுமார் தான் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது. விஜயகுமார், சிபி சக்கரவர்த்திங்க 2 பேரும் முதல்ல போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்க. சார் இவர் தான் சார் சொன்னார், கொலை தானே, கஸ்டடியில் இருக்கவனா நீங்கள் பண்ணது கொலை தானே. நீதிபதி கண்காணிப்பில். ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் இந்த கொலைன்னு நீங்கள் பண்ணது கொலை தான். கத்தியால் பண்ணால் தான் கொலை, துப்பாக்கியில் பண்ணால் கொலை இல்லையா? ஆனால் ஜெயிலுக்கு போய்டுவார், சந்தேகமே இல்லை. அதில் மாட்டி ஜெயிலுக்கு போன பிறகு பார்த்தா வரிசையாக மற்ற மர்டர் கேஸும் வரும். சிசிங் ராஜா, காக்காத்தோப்பு பாலாஜி. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவீங்களா நீங்கள்? இப்போ பேசு, சிபிஐ கிட்ட பேசு, அவளுக்கு புரிகிற மொழியில். நானும் வெயிட் ஒன் பை ஒன் இருங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க, கொஸ்டினை ரிப்பீட் பண்ணாதீங்க. இவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற நீ, நிரந்தரமாக திமுக ஆட்சி இருந்துரும், இதே பொம்மை ஆட்சி நீடிக்கும்னு நினச்சிங்களா நீங்கள்? இப்போங்க சார், அந்த குற்றப்பத்திரிக்கையை அவர் ரத்து பண்ணிட்டாரு. அப்போ இவங்க கோர்ட்டுக்கு போகும்போது அந்த குற்றப்பத்திரிக்கையை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற விவகாரத்தெல்லாம் சொல்ல தானே சார் செய்யலாம்? எல்லாமே விவாதிக்கப்படும். இல்லை ரத்து பண்ணது தப்பு, நான் ரெஸ்டோர் பண்ணுறேன்னு கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னொன்று, இந்த தலித் அரசியலின் தன்மை என்ன என்பதை புரிந்தவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இன்னொன்று, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினரான திரு கீனோஸ் மற்றும் திருமதி பொற்கொடி ஆகியோரும் உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்களா இல்லையா? நீங்கள் திருமதி பொற்கொடி ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசியல் கோணம் விசாரிக்கப்படவே இல்லை என்றதை சொல்லியிருந்தாங்களவங்க. அவர் நீதிபதி அதில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, வெறுமனே ஏதோ ஒரு ஆற்காடு சுரேஷை கொண்டாங்கிறதுக்காக பதிலுக்கு நடந்தது போல் இதில் இருக்குது. ஃபிசிக்கல் எவிடன்ஸை கேதர் பண்ணியிருக்காங்க, கத்தி போட்டு இந்த பேண்ட்டு சட்டன்ட்டு. இதற்கான மோட்டிவ் என்ன, இது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் உள்ளிட்டவற்றை அறிவியல் பூர்வமாக விசாரிப்பதற்கு காவல்துறை முயற்சியே எடுக்கவில்லை. இது எப்படி போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ ஐஸ்கிரீம் அதிகாரி, செல்வ பெருந்தகை அத்தனை பேரும் மாட்டுவாங்க. அண்ட் இதோடு சேர்த்து இதையும் பேசி விடுவோம். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் உருக்கமாக ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார், பார்த்தீங்களா? பழனிசாமியை கண்டிச்சு. ஆமாம் சார், எப்படி ஒரு பிச்சைக்காரன் சொல்லலாம். நீங்கள் என்னை இழிவுபடுத்தவில்லை, ஏழை விளிம்பு நிலை மக்களை இழிவுபடுத்தியிருக்கு. அதாவது அந்த நியூஸ்ல என்ன இருக்குன்னா, ஒரு கட்சியின் தலைவரை பிச்சைக்காரன் என்பதா கடும் கண்டனம் அப்படின்னு திரு செல்வ பெருந்தகையை பத்தி இபிஎஸ் சொன்னது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவரே அவர் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாரு. அதைத்தாமா இப்ப பேசிட்டு இருக்கேன் நான். என்னன்னா அந்த கட்சியில கண்டனம் தெரிவிக்க ஆள் இல்லை. இன்னொன்று சார், இபிஎஸ் அவர்கள் செல்வ பெருந்தகை பிச்சைக்காரன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் பிச்சைக்காரன் போட்டுக்க அந்த ஒட்டு துணி போல நீங்க கட்சி மாறி மாறி இருக்கீங்க அப்படின்னு. அதுதான் இதான் திருப்புறது. நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கும். ஒரு தலித் வெள்ளை சட்டை போடக்கூடாதா, ஒரு துப்புரவு தொழிலாளி தொழில் முனைவோர் ஆகக்கூடாதா? புரியுதா? நம்ம என்ன துப்புரவு தொழிலாளி தொழில் முனைவோர் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஷோ பண்ணோம், எக்ஸ்போஸ் பண்ணோம். துப்புரவு தொழிலாளி பேரை சொல்லி நீ கொள்ளையடிக்காதரா அப்படின்றது தானே நம்ம நோக்கம். எழுத படிக்க தெரியாதவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்களேடா அப்படின்ற ஆத்திரத்தில் தானே நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சது. அதை எப்படி உருட்டினார் செல்லு பண்ணி ஞாபகம் இருக்கா? வீட்டில் சாக்கடையில் ஊற்றிருக்காங்க. இவர் இப்படி பேசுனா அதில் கோவத்தில் ஏதாவது செஞ்சுருப்பாங்க, சொன்னாரா இல்லையா? அதே தான் இந்த உருட்டம். பழனிசாமி என்ன செல்லு பண்ண இழிவுபடுத்தணும்னு நான் பேசினார். முதல்ல நீ இருக்கிற கட்சி உன்னை தலைவராக்கி அழகு பார்க்குற அந்த கட்சிக்கு விசுவாசம் மாதிரியா? உங்கள் கட்சியில் இருக்க ஒருத்தர் எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும்னு கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது, எங்கள் தலைமை சொல்லவே இல்லைன்ட்டு சொல்கிறியே, உன் கட்சிக்கு நீ விசுவாசமாக இருக்கியா அப்படின்றது தான் அவர் எழுப்பின கேள்வி. அப்போ அவர் ஏன் அந்த ஒட்டு போட்ட சட்டையை சுட்டி காட்டுறாருன்னா, எப்படி இவரால் விசுவாசமாக இருக்க முடியும்? பிச்சைக்காரன் ஒட்டு போட்ட சட்டையை போட்டிருக்கிறது மாதிரி இவர் 5 கட்சி மாறி வந்துட்டார். அங்கங்கே இருக்கும்போது அந்தந்த கட்சிக்கான கொள்கையை பேசுவார். அதனால் அவர் காங்கிரஸுக்கு லாயலாக இல்லைன்றதானே அதோட மீனிங்கு. உனக்கு புரியுதில்லை, உனக்கு பெருசாக அரசியல் தெரியுது, உனக்கு புரியுதில்லை. ஆனால் செலுப்பு இது புரியலையா? பிச்சைக்காரனை சொன்னார்னா எதிரியோட வீட்டில் சாகடையை ஊற்றுறதுக்கு ஆள் அனுப்பிச்சவன் தானே நீ. இவ்வளோ கேவலமான எங்கேயாவது இருந்திருக்காங்களா? உங்களுக்குலாம் எதுக்கே ரோசம்? அதை எப்படி மடைமாற்றம் செய்கிறார் பாரு. நான் சொன்னேன் இல்லை, நேற்று நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இவர்கள் எல்லாம் இந்த செல்வ பெருந்தகை போன்றவரை விசாரிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஐயோ தலித் அப்படி பேசிட்டா, ஐயோ அந்த டோன் எடுக்கிறார் தெரியுதா? உண்மையிலே பழனிசாமி இழிவுபடுத்தணும்னு பேசினாரப்ப எப்படி உருட்டுறாரு தெரியுதா? இவர் தான் ஒரு பக்கம்னா திரும்பவும் சேர்ந்துக்கிறார். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீ சாதியை தூக்கி ஓரம் வைக்கணும். நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருபவர்கள் அந்த சாதி என்ற இழிவை அகற்றுவதற்காக பணியாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். உங்கள் மனசில் சாதியே இருக்கக்கூடாதுன்றேன் நான். சாதியை கடந்த தலைவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் சாதி என்ற போர்வை எடுத்துபடியே போத்துக்கிட்டே நீ வந்தேன்னா எவ்வளோ கேவலமான மனிதர்கள் நீங்கள். சாப்பிட வழி இல்லாத கஷ்டப்படுற ஒடுக்கப்பட்ட ஏழை எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அவனை கை தூக்கி ஒரு நிலைமையில் தான் நீ இருக்கிற. நீயே ஐயோ நான் தலித்து என்ன போய் இது அவமானம்.
அப்படிப்பட்ட கேவலமானவனெல்லாம் இந்த கட்சிக்கு தலைவராக வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைமை அவமானப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் வந்து இப்படி பேசுனதா சொல்றாரு சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வப்பிறந்தை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது நாற்காலி கீழே ஊந்து போய் பதவி வாங்கலாம்னா இது என்ன சார்? யாரு செல்வப்பிறந்தை? இன்னொன்று, நீ வந்து ஒன்று பிச்சைக்காரன் ஒன்று சொல்லலை, அப்படி சொல்லிட்டாங்கன்னு துடிக்கிறிய. நீ போய் இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களை அணில்ன்ட்டு நீ பேசி சிரிக்கும் போது ஜாலியாக இருந்துச்சு அவனுக்கு? பேசுனாங்களா இல்லையாப்பா? அந்த கட்சி தொண்டர்கள் அணில்னு சொல்கிறது ஒரு தலைவருக்கு அழகா? நீ பேசலாமா? நீ அடிச்சா ஜோக்கு. எங்கள் அண்ணன் தான் சார் அதுக்கு காரணம். இது அவர் தான் சார் ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு சொல்லணும் சார். சார் நீங்கள் வந்து நேற்று சொல்லியிருந்தீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து இதை கொண்டு போய் தலைமையிட்ட சொல்லணும், மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வலியுறுத்தினா எப்படி கூட்டணி தர்மம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா கூட்டணியில் இருக்க ஒருத்தவரை வந்து கூட்டுக்கு வந்து கட்சியில் சேர்க்கறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. கேட்டிருக்கு சார் அவருக்கு. நான் தலைமையிட்ட வலியுறுத்துவேன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிட்டாரு. ஜோதிமணி அவர்களுக்கு மரியாதையோடு நீங்கள் நடத்தணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைமையிட்ட வலியுறுத்துவேன்னு சொல்லிட்டார் சார். அது சார் கரூர் நகர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதாவை திரு செந்தில் பாலாஜி திமுக இணைச்சிட்டாரு. அதை போயிட்டு மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் சொல்ல போறாராம். ஏன் இவ்வளோ நாள் சொல்ல? ஏன் பொது வெளியில் இது அறிக்கையாக வெளியிட்டால் என்ன தவறு? அவர் ஊர் பார்க்க தானே அவர் கட்சியில் சேர்க்குறாரு. இதில் ரகசியம் என்ன இருக்குது? இது அறைக்குள்ளே பேச வேண்டிய விஷயம் என்ன? ஸோ அப்போ எல்லா விவகாரங்களையுமே இருட்டில் தான் கையாள்வது என்பதை திரு செல்வப்பெருந்தகை கொள்கையாகவே வைத்திருக்கிறாரா? உங்களுக்கு என்ன ஆட்சியில் பங்கு, அதிக சீட்டு அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வெளியில் பேசக்கூடிய விவகாரம் கிடையாது. கரூரில் உங்களால் தூக்கிட்டு போயிட்டாரே, இதுவும் வெளியில் பேசக்கூடிய விவகாரம் கிடையாது. செந்தில் பாலாஜியை வலியுறுத்தி இன்னொன்று வெளிப்படையாக கண்டித்து ஒரு அறிக்கை விட்டா அவங்க ஒன்று தேடி வருவாங்களா மாட்டாங்களா? நல்ல வேலைக்கு சார் வெளியில் பேசுகிற இது இல்லைன்னு சொன்னார், பேச வேண்டியது இல்லைன்னு சொல்லாமல் விட்டார். ஆமாம், இந்த அளவுக்கு ஏறி வந்திருக்காரு நினைச்சோம். சந்தோஷம். வேறு வழியில் நெருக்கடி அதிகரிக்குதுமா. இன்னைக்கு அவருக்கு எதிரான ரெபலியன் அதிகரிக்குதுன்னு சொன்னாலும் இதுதான் சான்ஸ்ன்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. புரிகிறதா? அது மட்டும் இல்லை சார், நேற்று அந்த கல்வி நிகழ்ச்சி நடந்தது இல்லை சார், அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க சமூக நீதியின் அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்கள சொல்ல மாறி செல்வராஜ் சொன்னார்னு நினைக்கிறேன். மாறி செல்வராஜ் சொல்கிறாரு, அவங்க சொல்லிக்கல, மாறி செல்வராஜ் சொல்கிறாரு. இந்த நிலைய வித்வான்கள்ட்டெல்லாம் லேசாக கொடுத்தா போதும், 10 ரூபாய்க்கு நடின்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அதனால் மாறி செல்வராஜ் எல்லாம் திமுகவில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டார் என்று தான் இது ரிப்பீட் பண்ணுறதுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. என்னமோ அதிமுக ஆட்சியில் யாரையும் படிக்காமல் வீட்டில் கட்டியாமல் போட்டு வச்சுருந்தாங்க, இப்படி துடிக்கிறாங்க அவங்க. இந்த திரை நட்சத்திரங்கள் எல்லாம் இப்படி போய் அசோசியேட் பண்ணிக்கிறாங்களப்பா. சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன், மாரி செல்வராஜ் இயக்குநர்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். அடுத்த ஆட்சி மாற்றானா மூஞ்சை எங்கேயா போய் வச்சுப்பீங்க? அந்த பத்திரிகையாளர்களை பற்றி பேசுகிறத சொல்லிகிட்டு இருந்தேன் நான். ஒரு பத்திரிகையாளர் எதிராரு, நீங்கள் படிங்க, இப்படி சொல்கிற முதல்வரை தமிழ்நாடு பார்த்ததில்லைன்ட்டு. இன்னொரு பத்திரிகையாளர், நான் 26 ஆண்டு கால என்னுடைய ஊடக வாழ்க்கையில் எத்தனையோ விவகாரங்களை நான் கவர் செய்திருக்கிறேன். இன அழிப்பு, இனப்படுகொலை, ஊழல் இதெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் நேற்று நேரு ஸ்டேடியத்தில் நான் பார்த்த அந்த நிகழ்ச்சியைப் போல நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை. அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் கண்ணீர். யார் அந்த பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியில் ஜெர்மனிக்கு போனாங்கல்ல அந்த பத்திரிகையாளர். அண்டு அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க எல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போகிறாங்க. இங்கே முன்னாடி ரேவந்த் ரெட்டி, ஒரு நம்ம சிஎம், பின்னாடி ரோலில் துணை முதல்வர். யார் துணை முதல்வர்? உதயநிதி, திரு தினேஷ். நான் அரசியல் பார்க்குறேன், நீ தினேஷ். அதுக்கு அடுத்த ரோலில் இவங்கெல்லாம் உட்கார வச்சுருக்காங்கம்மா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உதயநிதி முன்னாடியே உட்காந்துருந்தார். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரோலில் வித் சிஎம் உட்காந்துருந்தார். ஒரு நம்ம பத்திரிகையாளர்கள் கார்த்திகை செல்வன், பீர் முகமது, ஜென்ராமு இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஊதுறாங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு. கார்த்திகை செல்வன் சொல்லி விட்டால் அது பூரா உண்மையாகி மக்கள் அப்படி நம்பிக்குவாங்களா? அப்படி ஒரு காலகட்டம் இருக்கா? அதெல்லாம் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையை பார்த்து கார்த்திகை செல்வன்லாம் ஒரு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்ட்டு நம்பிக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு, ரைட்டா? இன்றைக்கி உண்மையை சொன்னாலே இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க நம்ப மாட்டேறாங்க. புழுறான் பாவேன், கண்ணு லேசாக துடிக்குது, அப்போ போய் தான் சொல்கிறான்றாங்க. இன்னொன்று, இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 4.5 வருஷமாக நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறதுலேருந்தே உங்களோட லட்சணம் தெரியலையா? ஆனால் இவங்க நம்புகிறாங்க பாரு. கார்த்திகை செல்வன், ஜென்ராம்லாம் வந்து இந்த மாதிரி பாய்ச்சல், சமூக நீதி பாய்ச்சல், தொடுடொக்குன்னு சொன்னால் ஜனங்க அப்படி நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க பாரு. இதனால தான் இவங்களோட பலவீனம்னு நான் சொல்கிறேன். இது எடுபடும் நம்புகிறாங்க. அதான் சார், நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். இது சமூக நீதி அடுத்த கட்ட பாய்ச்சலா அப்படிங்கிறத திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்குல்ல, அதுக்கு மேல்முறையீடு பண்ணுறாங்களா இல்லையான்றதை பொறுத்து நம்ம இதுக்கு பதிலை தெரிஞ்சுக்கலாம் சார். முதலமைச்சர் பேசுகிறாங்க, இந்த நிகழ்ச்சி நாங்கள் விளம்பரப்படுத்துவதற்காக இல்லை, இது மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக. என்ன பட்ஜெட்டாக இருக்குன்னு தெரியுமா? மக்கள் பார்த்துக்கோங்க.
இவ்வளோ விளம்பரத்துக்கு வந்து பணம் செலவு பண்ணுறாங்க சார். தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது சார். மக்கள் வரி பணத்தை எடுத்து கேளிக்கைக்காக 42 கோடிக்கு ரோடு போட்டு கார் ரேஸ் நடத்துன கேவலமான அரசுமா அது. இப்போ புரிஞ்சுக்குங்க. அம்மா உணவகத்தில் வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்கு இப்போ இந்த இஎஸ்ஐ பிஎஃப் தர முடியாதுன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணவங்க தானே சார்? ஆமாம், 10 பேர் 5 பேரை ஸ்டாஃபை குறைச்சிட்டாங்க அம்மா உணவகத்தில், தெரியுமா? இந்த ராமநாதபுரம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அம்மா உணவகத்தை மூடி விட்டாங்க. ஆமாம் சார், இது நேற்று நான் கேட்டேன், நீங்கள் வந்து நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி விரிசல் ஏற்பட்டால் காங்கிரஸ் வந்து திரு விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படின்னா இருவரும் சேர்ந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் சார். சொல்கிறேம்மா, அனலைஸ் பண்ணுவோம், நம்மளே அனலைஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியோட பலம் எது, எவ்வளோ % இருக்கும் சுமாராக சொல்லுங்கள்? ஒரு 12 சார். அப்படி ஆசைப்படலாம், ஆனால் அது உண்மை இல்லை. இன்றைக்கி தேமுதிகவின் தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நேர்காணல் அளித்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஆட்சி தொடக்கத்தில் அது வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி எப்படி பண்ணுறீங்க? கருணாநிதியோட மகன் வந்து நடத்தக்கூடிய ஆட்சி நல்லா இல்லாமல் இருக்குமா? இங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து. சரி, உங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 15% இருக்கோம் நாங்கள், சொல்லிக்க. இல்லைங்க, நீங்கள் 2.41% தானே ஏற்கனவே 2024 வாங்கியிருக்கீங்க. அதாவது அது எப்படின்னா, நாங்கள் 10 தொகுதியில் போட்டிட்டோம், 10லேயே 5ல் போட்டிட்டாங்கன்னா நீங்கள் 5 6 போட்டிட்டோம், அதை தான் கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் எங்களோட ஓட்டு மீதி 35 தொகுதியில் மற்ற கட்சிக்கு போயிருக்கு. அதெல்லாம் சேர்த்தா 15 வரும். கம்மியாக சொல்லிட்டாங்க, 25-30 பேர். அது மாதிரி சொல்லிக்க வேண்டிதான். எவ்வளோ மாநிலம் இருக்கான் காங்கிரஸோடது? 8 சார். 5. எங்கள் அண்ணனோட கம்மியா? ஆமாம், 5. ஏன்னா தனியாக நின்று அவங்க ஸ்ட்ரென்த்தை இது பண்ணதே இல்லையே. எங்கள் அண்ணன் என்ன சாதாரணாலா 8%, இந்த வாட்டி இப்போ 12 போகும். அதான் அப்போ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிற மாதிரி காங்கிரஸோட ஓட்டுகள் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு மற்ற தொகுதிகளில் போயிடுச்சுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5% நான் சொல்கிறது கோர் காங்கிரஸ் ஓட்டு, கண்ணை மூடிட்டு கை சின்னத்துக்கு போடுற ஓட்டு. ஓகேவா? எந்த கூட்டணி எப்படி அமைஞ்சாலும் சரி, காங்கிரஸுக்குன்னு போடுற ஓட்டு. காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் எந்த அணிப்பக்கம் இருக்கிறதோ அந்த அணிப்பக்கம் தான் சிறுபான்மையினர் இருப்பார்கள். சரியா? ஸோ இதுதான் காங்கிரஸோட ஸ்ட்ரென்த். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் ஒரு நாளும் பிஜேபியோட கூட்டணி வைக்காது என்று சிறுபான்மையினர் நம்புகிறார்கள். அது உண்மைதானே? தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி வைக்காத கட்சி எதுமா? காங்கிரஸ் மட்டும்தான். ஆமாம், அகில இந்திய அளவிலும் இது பொருந்தும். சரியா? ஸோ காங்கிரஸால் அதிக பலனடைவது எது என்றால் திமுக. ஸோ விஜய் அவர்கள் எந்த பகுதி வாக்குகளை அதிகமாக குறிவைக்கிறார்? சிறுபான்மையினர். சிறுபான்மையினர். ஸோ காங்கிரஸ் விஜயோடு கரம் கோர்க்கும் போது சிறுபான்மையினரோட மைக்ரேஷன் திமுகவிலிருந்து தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த சிறுபான்மையினரோட மைக்ரேஷன் அண்டு காங்கிரஸோட அந்த 5%, 3% போதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த சிறுபான்மையினரோட மைக்ரேஷன் எந்த அளவுக்கு பிஜேபி கூட்டணியை பாதிக்கும்? நான் ரொம்ப கான்ஷியஸாக பிஜேபி கூட்டணின்னு நான் சொல்கிறேன். இல்லை, பிஜேபி கூட்டணிக்கு ஆண்டாண்டு காலமாக சிறுபான்மையினர் ஓட்டை விழுகிறது கிடையாது. இப்போ விஜய் ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகளை குறிவைக்கிறார். அந்த சிறுபான்மை வாக்குகள் விழுவதற்கு ஒரு பெரும் காரணியாக இருக்கக்கூடிய இன்னொன்று, இன்றைக்கி ஒரு சிறுபான்மையினர் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அது திமுக மிகச்சிறந்த கட்சி என்பதால் அல்ல, காங்கிரஸ் இருப்பதால் நமக்கு பாதுகாப்பு என்பதால் தான் 2016 திமுகவோடு பயணிக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணி நம்பி வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் வெளியேறுகிறது என்றால், இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறிடுச்சுன்னா திமுக எப்போ சான்ஸ் கிடைக்குதோ நம்ம போய் பிஜேபி கூட ஜாயின் பண்ணிக்கலான்ற ஆர்வத்தில் தான் இருப்பாங்க. அதிமுக இருக்கிறதுனால இன்றைக்கி தடை இல்லையா? இந்த சந்தேகம் சிறுபான்மையினருக்கு திமுக மேலே இருக்கா இல்லையா? இல்லை திமுக கொள்கையிலிருந்து வழுவாத ஒரு கட்சி, அது ஒரு நாளும் பிஜேபியோட கூட்டணி சேராதுன்னு சிறுபான்மையினர் நினைக்கிறாங்களா? காங்கிரஸ் இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு. அப்போது ஸோ காங்கிரஸ் தாவேக்க கூட போவதனால யாருக்கு அதிக இழப்பு? திமுக. ஸோ திமுகவுக்கு தான் அதிக இழப்பு இல்லையா? இன்னொன்று, காங்கிரஸ் அங்கிட்டு போகிறதுனால அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காளன் ஏன் மைக்ரேட் ஆக போகிறான்? ஆல்ரெடி அவங்க தான் இருக்கான், அவனுக்கு இது ஒன்றும் பெருசாக பாதிக்காதே. நியூட்ரலாக இருக்கக்கூடியவங்க அல்லது சிறுபான்மையினர் தொடர்ந்து நான் இல்லை நான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் யோசிப்பாங்க. அவங்க தான் தாவேக்காக்கு போகிறாங்க. அப்போது ஏற்கனவே 2021 வாங்கின வாக்குகளை பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பெற்றுச்சுன்னா எளிதல்லவா? விஜய் காங்கிரஸ் கூட்டணி யாருடைய வாக்குகளை அதிகம் பிரிக்கும்? திமுக.
இப்போ யாருக்கு இது பலன்? அதிமுக. இதான் என்னோட அனாலிசிஸ். ஓகேவா? இல்லை இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறபடி நடக்காதுன்னு சொல்லுங்கள். அதான் சார் நிதர்சனம், அதான் ரியாலிட்டி, அதை தான் பேச முடியும். காங்கிரஸோட மெயின் ஸ்ட்ரென்த்து, கோர் ஸ்ட்ரென்த்து மைனாரிட்டிஸ் இந்தியா பூரா. இல்லை சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, எப்படி மைனாரிட்டிஸ் ஓட்டு ஃபுல்லாக தாவேக்காவுக்கு போகுது, இப்போ எதுக்கு இவங்களை கூப்பிடணும்? ஏன்னா ஓட்டு ஃபுல்லாக அங்கே போகிறப்ப மறுபடியும் எதுக்கு சார் காங்கிரஸை கூப்பிடணுங்க? யார்? தாவேக்கா கூட்டணி வைக்கணும். முழுசாக போகாது. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. அதில் ஒரு சதவீதத்தை விஜய் எடுக்க முயற்சி செய்கிறார். ஒரு 18 முதல் 30 வயது உடையவர்களோட குரூப் இருக்குல்ல, அதில் பெரும்பான்மையை எடுப்பார். கோர் மைனாரிட்டி ஓட்ஸு காங்கிரஸ் கூட தான் இருக்கும். அதாங்க சார், இப்போ இந்த சர்ச்சுகளெல்லாம் திரு விஜய் அவர்களுடைய மாநாடு வந்து ஸ்க்ரீன் பண்ணப்பட்டு மக்கள் பார்த்தாங்கன்னுலாம் நானும் கேள்விப்பட்டேன். இப்போது வெறும் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் தான் போகுமா? சாதி இந்துக்களுடைய ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார், அது போகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதில் பெரிய அளவு மைக்ரேஷன் இருக்காது. இப்போ நாம் பேசுகிற இந்த மைனாரிட்டி செக்டார்ன்றது போகுன்றது உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு வந்து யூ நீட் டு டூ கான்ஸ்டியூன்சி வைஸ் சர்வே, செக்மெண்ட் வைஸ் சர்வே எடுத்தால் தான் நம்ம அதை கேஜ் பண்ண முடியல. இந்த சமூகம் அப்படி அங்கிட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போது வன்னியர் சமூக வாக்குகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்கிறதோ அந்த பக்கம் செல்லுன்னு சொல்லலாம். காங்கிரஸ் எப்படி சொல்லுவீங்க? பார்க்க முடியுது, நிறைய கூட்டங்கள் வருது அப்படின்னும் போது சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் தான் போகும்னு சுருக்கிட முடியுமான்னு கேட்குறேன். சிறுபான்மையினரோட ஓட்டு அதிக அளவில் போகும் என்று சொல்லலாம். விஜய்க்கு எல்லா காஸ்ட்லையும் இருக்கக்கூடிய 18 முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பெரும்பாலானோர் விஜய் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அதான் எதார்த்தம். இது கட்டிங் அக்ராஸ் காஸ்ட். சில காஸ்ட்டு பெரிய அளவில் ஸ்விங் ஆகுறாங்க. சில குறிப்பிட்ட காஸ்ட்டு என் பிளாக்காக ஸ்விங் ஆகுறாங்க. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெருமளவு ஸ்விங் ஆகுறாங்க விஜய்க்கு. அண்டு அதுவும் அதிமுகவுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஏன்னா 21 மற்றும் 24 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிமுகவை புறக்கணித்தனர். கவுண்டர் கட்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் அடிப்படையாக வைத்து தான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். சார், நீங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, இங்கே சிறுபான்மையினர் வாக்கப்பெல்லாம் தாவேக்கா எடுக்குது நம்ம பார்த்துட்டாலும், இங்கே இருக்க மக்கள் வந்துட்டு அந்தந்த தொகுதியில் நம்ம ஜாதிக்காரர் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை பார்த்து தான் அங்கே ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கப்ப எப்படி சார் சிறுபான்மையினர் வாக்கு ஃபுல்லாக இங்கே போயிடும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லி இவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒட்டு மொத்தமாக சிறுபான்மையினர் வாக்கு போயிடுது அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஒரு கணிசமான பெரும்பகுதி போகுது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சிறுபான்மையினர் வாக்கு போயிடுதுன்றதுனால எப்படி அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறுத்தப்பட இருக்கின்ற வேட்பாளர்கள் அரசியலை கரைத்து குடித்தவர்கள், பலமுறை தேர்தலில் போட்டியிட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்களை ஒப்பிடும்போது தாவேக வேட்பாளர்களை விட மக்கள் அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற அடிப்படையிலையும் நான் சொல்கிறேன். வெறுமனே இதில் ஒரு போர்ஷன் மைக்ரேட் ஆகுதுன்றதை வச்சுலாம் நான் சொல்ல. உங்களுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய சர்வேயில் பல இடங்களில் தாவேக நம்பர் 2 வருது, சில இடங்களில் நம்பர் 1 வருது. புரியுதா? சில இடங்களில் நீங்கள் சர்வே எடுத்திங்கன்னா நம்பர் 1 வருது, நம்பர் 2 சில இடங்களில் அதிமுக வருது, சில இடங்களில் திமுக வருது. ஓகேவா? இந்த நிலை ஏப்ரல் 2026 இருக்குமானா there is no guarantee. என்ன காரணம் என்றால், என்ன கேள்வி வைப்ப நீ தான் சாம்பிள் எடுக்க போகிற, சாம்பிளில் என்ன கேள்வி எடுக்க முடியும்? 2026 யார் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களது வாக்கு யாருக்கு? ஸ்பெசிஃபிக்காக அப்படி கூட இருக்காது. யார் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், யாருக்கு உங்கள் வாக்குன்னு இருக்குன்னு கூட வச்சுக்கிட்டு அதில் 3 ஆப்ஷன் இருக்காங்கன்னு, மு.க. ஸ்டாலின், இபிஎஸ், விஜய். இவ்வளோ தானே இருக்கும். வேணா சேர்த்துக்கலாமாப்பா அதிபர் பேரை? சேர்த்துக்கோங்க சார். ஓகே, வச்சுருங்க. 4 பேர் இருக்குது. யாரை தேர்ந்தெடுப்பாங்க எல்லாரும்? எங்கள் அண்ணனு தான் சார் அதிபர். விஜய் தேர்ந்தெடுப்பாங்க. ரைட்டா? கேண்டிடேட்டு போட்ட பிறகு நம்ம தொகுதியில் யார் நிற்கிறான்றதை மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? ஏற்கனவே ராயபுரத்தை உதாரணமாக சொன்னேன். ராயபுரத்தில் இந்த ஒரு நம்ம ஜெயபிரகாஷ் தாவேகா சார்பாக நிற்கிறாரு, திமுக சார்பாக ஒரு ஹெவி வெயிட் யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஜெயக்குமார் நின்னா ஜெயபிரகாஷ் ஓட்டு போடுவாங்களா, ஜெயக்குமார் ஓட்டு போடுவாங்களா, ஐ ட்ரீம்ஸ் மூர்த்திக்கு போடுவாங்களா? போன தடவை ஐ ட்ரீம்ஸ் மூர்த்திக்கு தான் போட்டாங்க. இந்த வாட்டி அப்போ அவங்க 2 பேரில் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்களா, இல்லை தாவேகா வேட்பாளர் ஜெயபிரகாஷ் என்று தேர்ந்தெடுப்பார்களா? இல்லை சார், அது வந்து நம்ம வேட்பாளர் தாவேகா சார்பில் வேட்பாளர் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம புரியும். கரெக்டாக. அப்போது இன்றைக்கி எடுக்கிற சர்வே வச்சு யூ கேனாட் கம் டு எனி கன்க்ளூஷன்.
இன்றைக்கி நீ ஒன்றும் இல்லை, நீ கீழே போயிட்டு கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ரோட்டில் எத்தனை பேர் இப்போ ஒரு 100 பேர்கிட்ட எடுப்பா, 75 பேர் விஜய்க்கு சொல்கிறாங்க. பார்க்குறியா? சொல்கிறாங்க சார். அப்படியான வீடியோஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது சார். என் பையனும் என் பொண்ணும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு என்னை மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தொகுதியில் விஜய் நிற்காதும் போது வரக்கூடிய சிக்கல் தான். இதைத்தான் விஜய் மதுரையில் அட்ரஸ் பண்ண முயற்சி செய்தார். 234 தொகுதியிலையும் உங்கள் விஜய் நிற்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்க. அது எப்படி எங்கள் விஜய் 234 நிற்க முடியும்? அப்போது அலையன்ஸ் செட் ஆன பிறகு, கேண்டிடேட் போட்ட பிறகு எடுக்கக்கூடிய சர்வேல தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது சார், திமுக ஜெயிக்கட்டும், அதிமுகவை தோக்கடிச்சிருவோம், நம்ம எதிர்கட்சியாக வந்துப்போம், அந்த இடத்துல நம்ம வளர்ந்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. யாருக்கு? தாவேக்காக்கு. அப்போ எனவே அவங்களுடைய போட்டி எதிர்கட்சி தான் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு இதில் ஹாப்பி தானே சார்? இல்லையே, யூ ஷுட் நாட் பி ஹாப்பி, யூ காண்ட் அஃபோர்ட் டு பி ஹாப்பி. ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பர்சன்ட்டுமா வேணும்? 35%. எத்தனைமா ரீச் ஆவீங்க? காங்கிரஸோட சேர்ந்தா ஒரு 15%, 20ன்னு வச்சுக்கோங்கம்மா. வில் இட் கன்வெர்ட் அஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகுமா? அது ஜெயிக்கிற கட்சிக்கு 35ன்னா தோக்குற கட்சி எவ்வளோமா வாங்க? 33ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை தொடல 3வது இடத்துல இருக்க போகிறீங்க, ரைட்டா? 3வது இடத்துல இருந்துட்டு எதிர்கட்சின்னு சொன்னால் அதிபர் கூட தான் எதிர்கட்சிப்பா. அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அசம்பிளிக்குள்ளே போவீங்களா? இன்னொன்று ஓட்டு பர்சன்டேஜ் நீங்கள் 34 வாங்கினாலும் கூட இடத்துல ஜெயிக்கணும். அந்த இடத்துல ஜெயிக்கிற கட்சி 45 வாங்குச்சுன்னா, அடுத்த கட்சி 42 வாங்குச்சுன்னா, டி நகரில் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 143. டி நகர் சத்யா 143 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார். புரியுதுங்களா? எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி நீங்கள் 20%, நீங்கள் 15ன்றீங்க, நான் 20 சொல்கிறேன், 25ன்றேன் வச்சுக்கோங்க. நம்பராக கன்வெர்ட் ஆகுமா? நம்பராக கன்வெர்ட் ஆகணும்னா என்ன ஆகணும்? என்ன பண்ணணும்? உங்கள் 15 ஏற்கனவே இருக்கிற 35ஓட அல்லது 25ஓட சேரணும். இதைத்தான் 2011 விஜயகாந்த் பண்ணார். பண்ணாமல் அவர் போட்டியிட்ட 2006, 2009 தேர்தல் என்னாச்சு? 8, 10. கரெக்டா? அப்போ இன்னும் தேர்தல் நெருங்க திமுக இன்னும் அன்பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அன்பாப்புலர் ஆகும்னா திமுக மீது ஒரு கோப அலை வீச தொடங்கும். அதை எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியும் திமுக தான் திட்டுது, விஜயும் திமுக தான் திட்டுறாரு. அப்போ ஒரு வாக்காளனாக எனக்கு கோபம் திமுக மேலே வந்துருச்சு. அப்போ இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் யாருப்பா ஒரு வீட்டுக்கு அனுப்புறது? திமுகவன் தானே நான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ யாரால் இதை செய்ய முடியுன்றப்ப நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்? அதிமுகவை. அது நல்லதும் கூட நினைக்கிறேன் சார். என்ன அதுதான் நல்லது இல்லை, அது எந்த வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறேன் சார். திமுக வந்து அவங்க எதிரில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை ஏவி விடுவாங்க. திரு கருப்பழனியப்பன் சொல்கிற போலயே கமலையே நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற முறையில் வந்து தன்னை எதிர்க்கிறவங்க கிட்ட திமுக நடந்துக்கும். கம்பேரிட்டிவ்லி அதிமுக அப்படி நடந்துக்காது. மேபி இப்படி கூட சொல்லலாம், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படி நடந்துக்க போகிறதில்ல அப்படின்ற அடிப்படையில் அதிமுக ஜெயிக்கும் போது திரு விஜய் அவர்களும் சேஃபாக தான் இருப்பார். ஒருவேளை திமுக ஜெயிக்குதுன்னு வைங்க சார், அவங்க விஜய்க்கே என்ன செய்வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. யாருமே சேஃப் இல்லை தமிழ்நாட்டில். 8 கோடி மக்களில் அந்த குடும்பத்தை மட்டும் தவிர்த்தால் வேறு ஒருவருமே பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். இல்லை சார், விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் நிப்பாட்டுறாரு, அன்னைக்கு தான் சார் அரசியல் அறிவு அன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு தொகுதியில் எந்த ஜாதிக்கு ஓட்டு கொடுக்குமோ அப்படி நிப்பாட்டினார்னா அவருக்கு வந்து ஒரு அரசியல் அறிவு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அண்ணனை மாதிரி தமிழ் தேசியம் ஜாதி எதுவும் கிடையாது, ஆனால் நம்ம இங்கே ஜெயிக்க நிற்கிறோம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கோம். அதெல்லாம் ஓகே தான் சார், ஜாதி இருக்க கூட எல்லாம் இருக்கணும். அன்னைக்கு தான் சார் நமக்கு தெரியும். அப்படி அன்றைக்கி தான் தெரியும் வின்னபிலிட்டின்ட்டு ஒன்று இருக்குது. ஜெயிப்பானா நீ நல்ல பையன்தான், ஆனால் என்கிட்ட நிதிஷ்க்கு சீட்டு கொடுக்கலான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட துட்டு இல்லை. இதான் உண்மை. நிதிஷ் நல்ல பையன் தான். ஃபஸ்ட்டு நிதிஷ் நல்ல பையன்றது சொல்கிறதுக்கே துட்டு வேணும். நிதிஷ் இந்த தொகுதியில் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ஒரு காசு வேணும். சரியா? மகாத்மா காந்தி எளிமையானவர் என்று காட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவானது. 3ஆம் வகுப்பில் தான் பயணிப்பார் மகாத்மா காந்தி என்பதற்காக 3ஆம் வகுப்பில் மொத்த டிக்கெட்டுகளையும் வாங்கி பயணிக்க வைக்கும் காங்கிரஸ் கட்சி. அதுக்கு நீ பிராண்டு பண்ணணும். அடிப்படை பணம் தான் யதார்த்தம். இல்லை இருவேறு கருத்தே கிடையாது. ஏழை ஜனப்பா, பெரும்பாலான ஜனம் 2000 ரூபாய் மொத்தமாக கவரில் போட்டு கொடுக்கும்போது நிதிஷ்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதுவும் இந்த ஜனம் விசுவாசமான ஜனம். ஏப்பா 5 ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான். எப்படி மாற்றி போடுறது? என்ன டிசைனாக வரும் பாருங்க. வீட்டுக்குள்ளே போய் துணி துவைச்சு தர்றது எல்லாம் வரும். நல்லா இருக்கும். தோசை சுட்டு தரது டைம் இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது. குடுகுடுப்புக்காரன் சக்கமா சொல்லுது. அடுத்து திமுக டைம் இருக்குன்னு சார். இதில் 2 விஷயம் பார்க்கலாங்க சார். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா கிட்ட இதே மாதிரி ஃபாரின் முதலீடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது
வெள்ளை அறிக்கை கேட்டார். அவரே வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது மரபு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வீடியோலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஐடி விங்கோட ஆப்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஆப்சன்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்த இட்டு நிரப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே பாய்ஸ் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும். கொடுக்குறேம்மா, நான் உண்மையிலேயே மனசார சந்தோஷமாக சொல்கிறேன். சின்ன பசங்க இவங்க இவ்வளவு அழகாக இதெல்லாம் எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு கம்பேர் பண்ணி அன்று பேசியது இன்று பேசியதுன்னு. இன்னொன்று இந்த டெக்னாலஜி ரொம்ப நல்லா ஈஸியாக வருது. இவங்க ஜி கிட்ஸ் இல்லை இவங்க, அதனால் இது வருது. அந்த வீடியோலாம் எங்கே தெரியுமா எடுக்கிறாங்க? டிஎம்கே ஐடி விங்கில் இருந்ததே போய் ஒன்று எடுக்கிறாங்க. உள்ளபடியே நீங்கள் சொன்னதை ஆராய்ந்து பார்த்தால் ஏடிஎம்கேல ஜி கிட்ஸ் இல்லை ஒன்று. அண்டு இவர்கள் வேலைக்கு வைத்த ஸ்ட்ராட்டஜி வியூக வகுப்பு நிறுவனம் திமுகவுக்காக அல்லவா வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களும் இதை தொடப்போவது இல்லை. அந்த நேச்சர் எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாருங்க சார். எப்படியோ திமுக அடி விடணும் அவ்வளோதான் சார். டிவிகேவோட அந்த தொண்டர்கள் ஐடி விங்கா எல்லாருமே, இங்கே ஐடி விங்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு ஐடி விங்கா வேலை செய்கிறாங்க. கட்சி ஐடி விங் தான். கட்சி ஐடி விங்கு. அப்படி அவங்களுக்கு அந்த கட்சி மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது, அவங்க மீது அந்த பாசம் இருக்குது. ஆனால் அதிமுகவில் இருக்க ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்கவங்களுக்கு ஏன் சார் அந்த ஐடி விங்கை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு இது இல்லை? நல்ல கேள்வி தம்பி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய காடர்ஸு அந்த கட்சி மீது இப்போ நீ இன்றைக்கி டிவிகேயில் சொல்கிறியே அதே அளவு பாசம் கொண்டவர்கள். அதுக்கு எந்த விதத்திலும் சளைக்காத அளவுக்கு ஒரு அன்பு கொண்டவர்கள் கட்சியின் மீது. அதனால தான் அந்த கட்சி 52 வருஷமாக நிற்கிது. எம்ஜிஆர் போன பிறகு நிற்கிது, ஜெயலலிதா போன பிறகு நிற்கிது, யாரோ ஒருவர் நம்மளை வழிநடத்தி செல்வார்னு நிற்கிது. இது ஏன் சோஷியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்றது தான் நீ கேட்ட கேள்வியோட சாரம் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ நீ ராணிப்பேட்டை மாவட்ட ஐடி விங்கில் இருக்கிற நீயா ஏதாவது ஒன்று போட்டேன்னா இங்கேருந்து ஃபோன் வரும், ஏன்பா எதுக்கு போட்ட அப்படின்ட்டு. உன்னை பதவியை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கிட்டாங்கன்னா நீ திருப்பி இந்த பதவிக்கு வருது அவ்வளோ கஷ்டம். போடக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை மீறி யாராவது இப்போ ஒரு திருச்சி புறநகர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் ஏதோ ஒரு பதிவு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்கேருந்து ஃபோன் வரும், யார் ராஜ்சத்தியம் கூட இருக்கவங்கிட்ட ரிமூவ் பண்ணுங்கள். அதை யார் தலைமையிலேருந்து சொன்னாங்க, யார் அந்த தலைமையில் என்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோன்ட்டு உன்னால் அதை வெரிஃபை பண்ண முடியாது. நீ திருச்சியில் ஒரு கீழ் லெவலில் இருப்ப, ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளில் நீ ஒருத்தர். ஸோ இது போட்டால் சரியா தப்பா, போட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதையும் மீறி போடுறவனுக்கெல்லாம் கண்டன குரல்கள் வந்துவிடும். இதனால் இதே அளவுக்கு திறமையான ஸ்கில் உள்ள பசங்க இருக்காங்க. இந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களா, அவங்க டீமில் இருக்கிறவங்க எல்லாம் இதே மாதிரி சரக்குள்ள பசங்க வித்த காட்டுவாங்க. ஆனால் அவங்களோட எல்லை எதோட சுருக்கிக்கிறாங்கன்னா, இப்போது கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருன்னு வச்சுங்க, அவரை பற்றி மட்டும் போட்டுக்குவாங்க. ஒட்டு மொத்தமாக கட்சிக்காக எழுதுறதுக்கு, க்ரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தயக்கம் இருக்குது. இதை ஒருங்கிணைச்சு அச்சு நவுத்துன்னு சொல்கிறது தான் ஐடி விங்கோட வேலை. அந்த ஐடி விங்கோட நிர்வாகி திரு ராஜ்சத்தியன் திமுகவுக்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை என்னதான் அவர் மீது நம்ம குற்றச்சாட்டு வச்சாலும் தலைமை தானே சார் இதெல்லாம் கண்காணித்து முடிவெடுக்கணும். தலைமைக்கோட காதுக்கு இதெல்லாம் போய் அவர் ஓரமாக வச்சுருக்காங்க. அவரை மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு தலைமை ஏன் வரவில்லை என்பது எனக்கும் புரியவில்லை சார். இப்போங்க சார், ஒரு காலத்தில் நம்ம திமுகவுக்கு எதிராக, நம்மன்ல பொதுவாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராக யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த திமுக காரங்க எல்லாம் கும்பலாக சேர்ந்துட்டு அவங்கள அடிக்கிற அடியில் சார் எப்போ வேணவே வேணாம்னு சோஷியல் மீடியா விட்டு ஓடியே போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த டிவிகே பாய்ஸ் அந்த எண்ணத்தையே மாற்றிட்டாங்க. வாரியர்ஸ் அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராமினென்ட்டானது சார். அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி தான் தூக்கி போட்டு குமாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க சார் திமுக ஐடி விங்க. அடிக்கிறது யாராவது ஒருத்தர் வரட்டுமா? இந்த இவங்களும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்டிகே பாய்ஸு டிவி ஆளுங்களை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை யார் தான் அடிக்கிறது? நம்ம ஒத்தாயில பண்ணிகிட்டு இருந்தோம் திமுக எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை. இன்றைக்கி ஒரு டீம் வந்துருக்கு, எக்ஸ்போஸ் ஆகட்டும். இதுதான் மூளை முழுக்கெல்லாம் தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர வேண்டும் என்றது தான் நம்மளோட விருப்பம். எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம்? இதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ இதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு தான் ஒரு 50 கோடி கொடுத்து
பிரமானியா என்ற ஒரு நிறுவனத்தை வேலைக்கு அமர்த்தினால் அந்த நிறுவனம் ராஜ்யத்தினுக்கு கீழே வேலை செய்யுது. அதையாவது டைரெக்டாக தலைமை கையில் வச்சுக்கணும்ல. உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லணும்ல. அதுக்கு ஒரு யாராவது ஒரு அமைச்சரை ஒரு தலைவரை பொறுப்பில் போட்டு இவன் ஒழுங்காக வேலை செய்யணும், துட்டு வாங்கியிருக்கான், ஒழுங்காக வேலை செய்கிறான்னு செக் பண்ணுங்கள், வாரம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கன்ட்டு கேட்கணும். அவனையும் கொண்டு போய் ராஜ்யத்தின் ரிப்போர்ட் பண்ண வச்சா இவ்வளோ ஆதாரங்களை தூக்கி வச்சுட்டோம். நான் நினைக்கிறேன் இப்போ டிவிகே பாய்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் கூட எங்கள் வேலைன்னு அவங்க கணக்கு காட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிள். இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பிரமாணியாவை வைக்கிறீங்க ரைட்டா, அவங்களுக்கு வேலை மீடியா கோஆர்டினேஷன் anything. எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட தலைவராக அறியப்படுகிறார்? ஒரு விவசாயியாக இருந்து அதிமுக பொதுச் செயலாளராக வந்தவர் ரைட்டா. அந்த எடப்பாடி பழனிசாமி எழுதியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வந்துச்சுன்னா அதிமுக தொண்டை முதல்ல படிப்பானா? அது எதில் வரணும் கட்டுரை? சோசியல் மீடியாவில் வரணும் சார். சோஷியல் மீடியாவில் வரணும், தந்தியில் வரணும், தினமலரில் வரணும் இல்லையா? சரி, அப்படியே அதில் வருதுனால மொழிபெயர்த்து இதில் எதாவது வரணும், இல்லைனா வரணும் சோஷியல் மீடியாலேயும் அது வரணும். அந்த எடப்பாடியோட கட்டுரை இங்கிலீஷில் வந்தது, சோஷியல் மீடியாவிலே ட்வீட்டு கூட பண்ணப்படல தெரியுமா? அந்த கட்டுரையெல்லாம் வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு தெரியுமா? இந்த பிரமாணியா பணம் செலவு பண்ணுறாங்க. யாருக்குன்னா என்டிடிவி, டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போதானே அது மக்கள் மத்தியில் பரவாது, அப்படியே அமுங்கி போயிடும். கவனமாக இருக்கணும், பரவக்கூடாது. இது எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி டீம் தெரியுதா? என்ன பீகார் தேர்தலுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கிறேன் நீ? ஓ சிம்பிள் சார். டிஆர்பி ராஜாவுக்கு என்ன ஏத்தம் இன்னைக்கு ஹேஷ்டாக போட்டு பிரபலப்படுத்துங்க. நேற்று உங்கள் பொதுச் செயலாளர் பேசிட்டாரு, எவ்வளவு ஏத்தம் இருக்கணும்னு பேசிட்டாரு. அதை ட்ரெண்ட் பண்ணியா? கிட்டத்தட்ட ஒரு நேற்று வேறு ஒரு மேட்ருக்கு பழைய வீடியோஸை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி செயல்படாத அதிமுக ஐடிவிங்கன்னு தம்பு வச்சுருக்கோம். நம்ம 2 மாதம் ஆச்சு. அதாங்க சார். இப்போ டிவிகே பாய்ஸ் வந்து திரு விஜய் மேலேயும் தமிழ்நாடு மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் ஒரு அன்போடு இருக்கிறதுனால தான் அரசியல் தொடர்பான பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேலேயும் எத்தனை பேர் மேலே வழக்குகள் இருக்குது அப்படின்னு தெரில. வின் பண்ணாதான் இவங்க எல்லாருமே சேஃபாக இருக்க முடியுன்ற அடிப்படையில் சிறந்த முறையில் திரு விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாருன்னு நாம் நம்பலாம் சார். பிரமாணியா தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்க சொன்னால் இந்திய அளவில் வளர்த்துக்கிட்டு அந்த பிரமாணியாவுக்கு இது பற்றி ஒரு ஐடியா இருக்கா இல்லையான்றதே தெரியல. எனக்கு உள்ளபடியே காசு கொடுக்குறீங்க, காசு வாங்குறவன் வேலை செய்கிறானா இல்லையான்றது சூப்பர்வைஸ் கூட பண்ணாமல் என்ன மாதிரியான சிஸ்டம் வச்சுருக்கீங்க? போய் ஊராக போய் உடம்பை வருத்திக்கிட்டு ஊராக போய் அலைஞ்சு நீங்கள் பேசிட்டு வர்றீங்க. அது ரோட்டில் இருக்க மக்களை ரீச் ஆகிடுது ரைட்டா. மீடியாவில் வருது. அது கரூரில் அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் இதை பார்த்துருப்பேன். நார்மலான சாதாரண பொதுஜனம் கூட்டம் நடக்குதுன்னா அந்த பக்கத்து போக மாட்டாங்க, போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் பேசுகிறது ரீச் பண்ணுறதுக்கு எல்லாருமே நியூஸ்டே பார்க்குறாங்க. அப்போது சமூக வலைத்தளங்களையாவது இது பரவணும்ல. எடப்பாடி பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் 10 கிளிப்பாக போடணும்ல. போடணுமா இல்லையா? எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன தான் பண்ணுறான் அந்த பிரமாணியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டில் பாதி பேமெண்ட்டை ராஜ்யத்தை வாங்கிட்டார் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இது கூட தெரியாமல் இதுதான் கோட்டை விடுறாங்க. பட் மாலதி சொன்ன மாதிரி நேச்சர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யலைன்னா என்ன அடி திமுக விழணும், அதை இவங்க விழ வைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சிக்கல்கள் எல்லாம் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கும், எல்லா கட்சிகளிலும் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இந்த அலையன்ஸில் திடீர்னு டைவ்லாம் அடிக்கிறாங்களே, இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறும், ஒருவர் முதலமைச்சராவார். இது எல்லா தேர்தல்களிலும் நடந்திருக்கிறது, இந்த தேர்தல்களிலும் நடக்கிறது. நாம் இதை சென்டர்லேருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இது பெருசாக தெரியுது. எல்லா காலகட்டத்திலும் இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சிக்கல்கள் இருந்திருக்கின்றன, இப்போதும் இருக்கும். சரிங்க சார், உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி சார்.